அப்படி ஸ்ரீமதேராமனுஜாயம். இப்ப நம்ம இந்த 7வது பாட்டு பார்க்கிறோம். இந்த 7வது பாட்டு பத்தி கோமரம் சுவாமி சாதிப்பார், மூலிகுடி சுவாமி சாதிக்கிறதா இந்த திருவாய்மொழியில எல்லா 7வது பாட்டும் ரொம்ப முக்கியமான அர்த்தம் இருக்கும். எல்லா திருவாய்மொழியிலும் 7வது பாட்டு அப்படின்றது ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கும்னு சாதிப்பார். இதுல ரொம்ப முக்கியமான சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை இந்த 7வது பாட்டுல என்ன அர்த்தம்? இந்த 7வது பாட்டுல ஏன் யாரும் சொல்லல? இந்த பாட்டினுடைய அடிப்படை கேட்டா விமலா மாமி, இந்த பாட்டுல எம்பெருமான்தான் எல்லாத்துக்கும் காரணம், எம்பெருமான் எல்லாம் அதீனன்றதுக்கு காரணம் சரீராத்மா. அந்த சரீராத்மா அப்படின்றதுதான் இங்க அடிப்படை. அனகராஜா சுவாமி சாதிப்பாரா இந்த ராமானுஜ சித்தாந்தத்துக்கு திறவுகோல் அப்படின்னு சாதிப்பார். சித்தாந்தத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சரீராத்ம பாவம். அதே போல இதை வச்சுட்டுதான் ஸ்ரீபாஷத்திலேக்கு சர்வம் சமஞ்சசம் அப்படின்னு எல்லாத்தையும் எம்பெருமானார் சேர விடலார் அப்படின்னா இந்த சரீராத்ம பாவத்தை வச்சுட்டுதான். ஏன்னா லோகமே பகவான் தான் அப்படின்னு சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யம் அப்படின்றத பத்தி தான் போன ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம ரொம்ப ஆழமா பார்த்தோம். இந்த சாமானாதிகரண்யம்னா என்ன அப்படின்னு, இதெல்லாம் எப்படி பொருந்த விடுறது அப்படின்னா இந்த சரீராத்ம பாவத்தை வச்சுட்டுதான். அதான் சரி, இப்போ இந்த பாட்டுக்கே போவோமே. சரி, முன்பாட்டுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இந்த சரீராத்ம பாவம் சொல்லப்படுறது. ஏன் சரீராத்ம பாவத்தை ஆழ்வாரிங்க சாதிக்கிறார்? சொல்லி கீழ் பாசுரத்துல பிரவிற்த்தி நிவர்த்தி அது எம்பெருமானோட அதீனம்னு சொல்லிருக்கு. அது எப்படின்னா அவர் அந்தர்யாமியா வரைக்கும் உள்ள அது வரைக்கும் போறதுனால இந்த இடத்த சரீர ஆத்ம பாவத்தினால அது சொல்லிருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல. கீழ் பாசுரத்துல பிரவிற்த்தி நிவர்த்தி அது பகவானோட அதீனம்னு வருது. சோ அது அடிப்படையில பார்த்தோம்னா பிரவிற்த்தி நிவர்த்தி அந்த அந்தர்யாமி வரைக்கும் அந்த ஒரு இதுக்குள்ள பொருளுக்குள்ள பகவான சொல்றதுனால இந்த இடத்துலயும் அதை அடிப்படையா வச்சுட்டு சரீராத்ம பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்சம் சரியா சொல்ல வேண்டியது. கீழே பிரவருத்தி நிவர்த்திகள் சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் பாட்டுல. அதுக்கு முன்னாடி 5ஆம் பாட்டுல ஸ்திதி சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் பாட்டுல சுரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயே கூட 4, 5, 6ல 4, 6 ஒரு மாதிரி, 5 வேற மாதிரி அப்படின்னு பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 4, 6 ஒரு மாதிரி, 5 வேற மாதிரி. 4, 6 சாமானாதிகரண்யத்துல வருது, 5 வையதிகரண்யத்துல இருக்கு. இப்ப இந்த 4, 6க்கும் தான் பதிலா உண்மையா இந்த 7வது பாட்டு. நான் ஒரு குழு கூட கொடுத்துட்டேன். அதான் 7ஆம் பாட்டில் அதோட காரணத்தை இந்த 3 பாட்டுக்கும் சொல்லியிருந்தார் இல்லையா? 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டுல சொன்ன அந்த இதுக்கு உண்டான காரணத்துவத்தை 7ஆம் பாட்டுல அர்த்தம் கிடையாது. ரகுராமன் சுவாமி கேள்வி திரும்ப சொல்ல முடியுமா? கேள்வி திரும்ப சொல்ல முடியுமா? கேள்வியா? கேள்வி இப்போ இந்த 7ஆம் பாட்டு வரத்துக்கு பிரசக்தி என்ன அப்படின்னா 4க்கும் 6க்கும் அதோட தொடர்பு கொண்டதுதான் இந்த 7ஆம் பாட்டு. சத்தியாமணி காரணத்துவம் அப்படின்னு சொன்னா அது எதுக்கு காரணம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லணும். ரங்கசுவாமி சுவாமி ரகுராம சுவாமிக்கு கேட்டேன். ரகுராம சுவாமி அதான் இங்க அந்தர்யாமியா இருக்காங்கிறது இங்க சொல்ல வருது. எப்படி சாமானாதிகரண்யம்னாக்கா அந்தர்யாமியா இருக்கிறதுனால அதுதான் ஆச்சாரியால் ஸ்ரீசக்தி என்னன்னா இந்த சாமானாதிகரண்யம் சரீராத்ம பாவ நிபந்தனம் அப்படின்னு. இதுதான் இந்த சம்பிரதாயத்தினுடைய திறவுகோல். அப்படின்னா இந்த சாமானாதிகரண்யம் இருக்கு இல்லையா, ஜகத்தே பகவான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதான் சாமானாதிகரண்யம். ஜகத்து பகவான் அப்படின்னு சொன்னதான் சாமானாதிகரண்யம். எப்படி ஜகத்து பகவானா ஆக முடியும்?
அப்ப ஜகத்து அப்படின்ற சொல்லு யாரை குறிக்கிறது அப்படின்னா, இதான் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அபரியவசான விருத்தி அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அபரியவசான விருத்தின்றது எப்போ சொல்ல முடியும்? ஜகத்துக்கு ஆத்மாவா பகவான் இருந்தாதான ஜகத் அப்படின்ற சொல்லு பகவான் வரைக்கும் போகும். ஆக சத்தியமாமே நீங்க காரணம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எதுக்கு காரணம் அப்படின்னா, 4வது பாட்டிலையும் 5வது பாட்டிலையும் ஆழ்வார் பகவான சொல்லக்கூடிய சொல்லாலேயே இந்த உலகத்தையும் சொல்றாரு. அப்படி உலகத்தை கூட சொல்லக்கூடிய சொல்லால பகவான சொல்றாரு. சரியா? இன்னும் இந்த சாமானாதிகரணம் சரியா புரியலையோ அப்படின்னு தோன்றது. ரொம்ப பிரசித்தமான சாமானாதிகரண்யம் என்ன அப்படின்னா, எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 6-9. என்ன 6-9? 6-9 என்னது? பிரசித்தமான சாமானாதிகரண்யம். அது கூட சொல்லலாம். அது 9:3 வருது. பிரசித்தமான அது ரொம்ப பிரசித்தமான சாமானாதிகரணி. நீரா நிலனாய் கால நெடுவானாய் சீரா சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயன் ஆனாய். அயனான எப்படி பெருமாள் அயன்? பெருமாள் இப்படி நீர், பெருமாள் இப்படி நிலன். கூறாராடி வெண்சங்கேந்தி கொடியன் பால் வாராய் அப்படின்னு சொல்றாரு. கூறாராடி வெண்சங்கேந்தினா பகவான் தான், எம்பெருமான் தான். அவன் எப்படி நீர்னு சொல்ல முடியும்? அவன் எப்படி இதுன்னு சொல்ல முடியும், நிலன்னு சொல்ல முடியும்? இன்னொன்னு ரகுராமன் சுவாமி சொன்ன மாதிரி 1000 அப்படின்னு பதிகத்துல அவனே அவனும் 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 அப்படின்னு வருது. இதுதான் வேதாந்தமும் சப்ரம்மா சசிவகா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னா அவனே அந்த பகவானே அவன் 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 அப்படின்னு. அவன் தான் இந்திரன், அவன் தான் ருத்ரன், அவன் தான் பிரம்மா அப்படின்னா இதெல்லாம் தான் சாமானாதிகரண்யம். இப்ப இந்த சாமானாதிகரண்யம் அப்படின்றது நல்லா புரியுறதா? என்ன சாமானாதிகரண்யம் என்ன சொல்லலாம்? சரீராத்ம பாவம் தான். அதாவது ஆத்மாவா அவர் இருக்கார், சரீரமா மத்த எல்லாம் கொண்டிருக்கிறார். அப்படி கிடையாது, அது பதில் கிடையாது. அது சாமானாதிகரண்யத்துக்கு காரணம். அப்ப இந்த வாசி இன்னும் சரியா மனசுக்கு படல. சாமானாதிகரண்யம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த சாமானாதிகரண்யத்துக்கு காரணம் ஏன் அப்படி சாமானாதிகரண்யத்தினால சொல்ல முடியும்? ஒண்ணுல சாமி வச்சுக்கோமே. இப்போ ரகுராமன் சுவாமி ரங்கசுவாமி சுவாமி எடுத்துக்கோமே. ரங்கசுவாமி சுவாமி ரகுராமன் சுவாமி தான் அப்படி சொன்னா ஒட்டுமா அது? ஆனா இதான் சாமானாதிகரண்யம். சரியா? இப்ப எப்படி சுவாமி தசரதன் ராமன், தசரதனாக ராமன் ஆனான். வார்த்தையை ஒட்டாது. தசரதனாக ராமன் ஆனான் ஒட்டல, வார்த்தை ஒட்டல. இந்த சாமானாதிகரண்யம் இருக்கு. தசரதனுக்கு புதல்வனாக ராமன் ஆனான், இது சரிதானே? இங்க இப்போ கல்விகரண்யம் இருக்கு. அப்போ தசரதன் அப்படின்ற சொல்லு ஒரு ராஜாவை குறிக்கிறது, சக்கரவர்த்தியை குறிக்கிறது. அவனுடைய புதல்வனாக ராமன் ஆனான், இது ஒட்டறது. தசரதனாக ராமனானான் ஒட்டவே இல்லை. ஆனா இங்க சாமானாதிகரண்யம் இருக்கு. நீராக பகவான் ஆனான், நிலனாக எம்பெருமான் ஆனான், சிவனாக எம்பெருமான் ஆனான். அவனே எம்பெருமானே அவனும் அவனும் அவனும், சிவனும் பிரம்மாவும் இந்திரனும். எப்படி ஒட்டும்? இங்க சாமானாதிகரண்யம் இருக்கு. எப்படி ஒட்ட வைக்கிறது? இதுக்கு பதில் தான் சரீராத்ம பாவம். சரீராத்ம பாவம் இருக்கிற பதினால இப்ப என்ன ஆகுது? தசரதனாக ராமன் ஆனான். இப்ப ராமன் பெருமாள் அப்படின்றதெல்லாம் விட்டுருவோம், ராமன் எம்பெருமான் அப்படின்றதெல்லாம் விட்டுருவோம். ஏதோ ஒரு மைந்தன், ஒரு ராஜா, அவனுடைய புத்திரன் அப்படின்றது மட்டும் பார்ப்போம். தசரதன் ராமனாக ஆனான், இல்லாட்டி ராமன் தசரதனாக ஆனான், ஒட்டவே வைக்க முடியாது. ஆனால் எம்பெருமான் சிவனாக ஆனான். இந்த வாக்கியத்துக்கு இப்ப என்ன அர்த்தம்? எம்பெருமான் சிவனாக, சிவன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இங்க சிவனுக்கு அந்தர்யாமி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? எப்படி எடுத்துக்க முடியும் அந்த அர்த்தத்தை? அவன் ஆத்மாவை இருக்கிறபடினாலதான் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இதைதான் ஆழ்வார் சாதிக்கிறார், ஆச்சாரியால் சாதிக்கிறார். ஏன் ஆழ்வார் எங்க 4, 6,
ஏழாம் பாட்டு ஏன் வந்தது அப்படின்னா 4லும் 6லும் சொன்ன இந்த சாமானாதிகரண்யத்துக்கு நிபந்தனம் என்ன? இப்படி வேணா பார்ப்போமே. இந்த பாட்டை அத்வைதிகள் இடத்துல கொடுத்தோமே என்றால் அவர்கள் சுலபமாக சொல்லிட்டு போயிடுவார்கள், சர்வம் கல்விதம் பிரம்மா. ஆழ்வார் இப்ப ஆழ்வார் அத்வைதிகளும் எங்களுடைய ஆச்சாரியர் நம்ம ஆழ்வார் அப்படின்னு ஏத்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அவர்கள் 4ஆம் பாட்டுக்கும் 6ஆம் பாட்டுக்கும் வியாக்கியானம் பண்ண போறார்கள். அந்த 4ஆம் பாட்டை பார்த்துட்டு என்னது அவன் இவன் உவன் எவன் எல்லாமே பகவான் தான் அப்படின்னு சொன்னா அத்வைதிகள் என்ன பண்ணுவார்கள்? இப்போ இந்த சாமானாதிகரண்யத்துக்கு என்ன காரணம், இது சரியா வரலையே அப்படின்னு அவர்களை கேட்டா என்ன சொல்லுவார்கள்? எல்லாமே பிரம்மம் தான், பிரம்மம் மட்டும்தான் உண்மை, அதெல்லாம் கற்பித்தமாச்சே, கற்பிக்கப்பட்டதாச்சே. ஆகையினால இந்த சாமானாதிகரண்யத்துக்கு என்ன நிபந்தனம் அப்படின்னா பாத்திய பாசக பாவகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது கொஞ்சம் இருக்கட்டும் அத்வைதிகள் சொல்றது. இப்போ ஒரு கான்ட்ராஸ்ட் புரியறத அத்வைதிகள் கையில கொடுத்து இந்த பாசுரத்தை பார்க்க சொன்னோமே என்றால் அப்போ இந்த சாமானாதிகரண்யத்துக்கு என்ன நிபந்தனம், எதுக்காக இப்போ இங்க சாமானாதிகரண்யத்துல சொல்லணும் ஆழ்வார் அப்படின்னு அவர்கள் ஒரு வாரி பதில் சொல்லுவார்கள். நம்ம கையில கொடுத்தோம்னா இப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? ஏன் ஆழ்வார் இப்ப சாமானாதிகரண்யம் பிரயோகம் பண்ணார் அப்படின்னா சரீராத்ம பாவம் இருக்கிறபடினால அந்தந்த பதங்கள் ஆத்மாவான பகவானை குறிக்கக்கூடியவைகளாக இருக்கிறதுனால ஆழ்வார் அந்த பதங்களை கொண்டே பகவானை குறிக்கிறார். சரியா? இதான் அந்த 7வது பாட்டுக்கு. இது ஒண்ணு. மற்றொரு சங்கத்தையும் ஆச்சாரியால் சாதிக்கிறார். இப்ப 4க்கும் 6க்கும் அந்த சாமானாதிகரண்யம் ஏன் வந்தது அப்படின்னா இந்த சரீராத்ம பாவத்தை அடியுற்றிதான் அங்க ஆழ்வார் சாமானாதிகரண்யத்தால் அருளி செய்யறார் அப்படின்னு. மற்றொரு காரணம் இருக்கு, இந்த வீடியோல சொன்னேன்னா அப்படின்னு தெரியல. இன்னொன்னு வீடியோல சொல்லணும் கூட அவசியம் இல்லை. நீங்க நிறைய பேர் அந்த காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு கூட நீங்களே கூட ஈட்லாம் படிச்சு கூட சேவிச்சு கூட இன்னொன்னு இருக்கு. அந்த இதுல வியாக்கியான ஈட்லயே மற்றொரு காரணம் இருக்கு. அது போகட்டும், ரொம்ப இதுல நேரம் செலவிக்க வேண்டாம். ஆகைதான் பாட்டுக்கு அவதாரிக்கை. இப்போ திட விசும்பு, திடமான விசும்பு. ஏன் திடமான விசும்புன்னு சாதிக்கிறார்? பஞ்சபூதங்கள்லாம் அழிஞ்சு கடைசியா அது போறது, அதனால அது திடமா இருக்குன்னு சொல்றோம். கடைசியா தான் அது எழுது. அதனால இதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆபேட்சிக நித்தியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீமாஷத்துல அங்க எம்பெருமானவரை எடுப்பார். ஆகாஷா அமிர்தாஹா அப்படின்னா வரும். நம்ம கூட பார்த்துருக்கலாமே ஒரு நினைக்கிறேன். ஆகாஷாதிகரணத்துலதான் ஆகாசத்தையே அங்கங்க அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுறது ஆகாசமே. அப்பதான் சொல்லுவோம் அமிர்தமா இதனை அழியாதா அப்படின்னா இதுக்கு ஆபேட்சிக நித்தியத்துவம் இருக்கு. மற்ற பொருள்களை பார்த்தா இது நித்தியமே அப்படின்னு சொல்லிடலாம் கூட இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த எக்ஸ்டெண்டட் லைஃப் இருக்கு இல்லையா ஆகாசத்துக்கு. அதனால அதை வச்சுட்டு திட விசும்பு, எரி, வழி, நீர், நிலம், இவை மிசை. இவை மிசைன்னு என்ன அர்த்தம்? திட விசும்பு, எரிவழி, நீர், நிலம், இவை மிசை. இவற்றுள் இருக்கின்ற திரவிசம் விரிவழி நீரிசை படர்பொருள் முழுவதுமாய். பாட்டு சரியாதான் சொல்றேன், வேறங்க போயிட்டேனா? திரவிசம் விரிவழி நீரிசை படர்பொருள் முழுவதுமாய் அவயவற்றுமே செய்கிறான். சரிதான் பாட்டு. இவை மிசை இங்கே வருதா? கரவிசம் விரிவழி நீர் நிலம் மிசை திரவழி அழிவு திரவிசம் விரிவழி நீர் நிலம் இவை மிசைன்றது அதுதான். இவற்றுள் இருக்கின்ற பஞ்சபூதங்களில் இருக்கின்றவா? சரியா வரலையே. பஞ்சபூதங்களில் இருக்கின்ற திரவிசை நீரிசை திரவிசை நீரிசை படற்பொருள் முழுவதுமாய். படற்பொருள் விகாசமா இருக்கக்கூடிய, படர்ந்து இருக்கக்கூடிய, விகசிதமா இருக்கக்கூடிய பொருள்கள் படற்பொருள் முழுவதுமாய். இவை மிசைன்றது இந்த பஞ்சபூதங்களால ஆன அந்த இவை மிசை அப்படின்னு இருக்கு இல்லையா, இவற்றில் இருக்கின்ற பஞ்சபூதங்களால ஆன அப்படின்னு செய்த மாதிரிதான் ஞாபகம். அப்படிதான் அர்த்தமும் ஒட்டுறது. அப்படி சொல்லலையோ? அப்படிதான் சொல்லியிருக்கேன் சுவாமி. பஞ்சபூதங்களால ஆன அப்படின்னு தானே. அப்ப பஞ்சபூதங்களால ஆன எல்லா பொருள்கள் படற்பொருள், விகசிதமா இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் படர்ந்து லோகம் பூரா பரவி இருக்கு. படற்பொருள் முழுவதுமாய். மறுபடியும் இங்கே அதேதான் சாமானாதிகரண்யம். படற்பொருள் முழுவதுமாய் அப்படின்னு வருது. எப்படி சொல்ல முடியும் எல்லா பொருள்களும் பகவானா? அப்படிதான் இந்த பாட்டிலே தான் பதிலும் வருது. திருவிசும் புரிவல் நீரில் படற்பொருள் முழுவதுமாய்.
அவை அவை தோறும். இங்க தான் பதிலே ஆரம்பிக்கிறது. அவை அவை தோறும். அவை அவை தோறும்னா உபாதான அந்த ஒவ்வொன்று பொருளில் உள்ளும் அந்தந்த ஒவ்வொரு பொருள்களின் உள்ளே அவை அவை தோறும் அவற்றுக்கு உபாதான காரணமாக. அது வேற ஒண்ணு இருக்கு. இதுதான் இங்க அந்த ஆய் அப்படின்றதுக்கு ஆச்சாரியில தான் சாதிக்கிறார். இந்த உபாதான காரணமே இப்படிதான் பகவான். எப்படி பகவான் வந்து லோகத்துக்கு உபாதான காரணம்னு சொல்ல முடியும்? இப்ப மண்ணானது கூட்டத்துக்கு உபாதான காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். உபாதான காரணம் அப்படின்னா இதுக்கு சுத்த பிரகாசிக்கையில ஒரு லட்சணம் சொல்றார், ஆச்சாரியாலும் சாதிக்கிறார். என்ன உபாதான காரணம் அப்படின்னா என்ன தோன்றது? உபாதான காரணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? எம்பெருமானையே தானே சொல்ல. இங்க பொதுவா எது வந்து உபாதான காரணம் அப்படின்னு எது? ரா மெட்டீரியல், மூலப்பொருளா இருக்கும். மூலப்பொருளா இருக்கு. அதாவது எதுக்கு வந்து மாற்றம் வருவோம் முன்னாடி ஒரு அதான் சொல்லுவா பவிஷ்யத் அவஸ்தாவதா பிராகவஸ்தாவத்வம் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரு ஏற்கனவே ஒரு அவஸ்தை அப்படின்னா ஒரு நிலைப்பாடு இருக்கு. அந்த நிலை மாறி வேற ஒரு பொருள், நம்ம இடத்துல சத்காரியவாதம் தான், அதனால வேற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடாது, வேற ஒரு அவஸ்தை வரப்படுது அதே பொருளுக்கு. அப்போ முன் அவஸ்தையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் உபாதானம். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, குடம் இருக்கு. குடத்துக்கு இப்ப காரிய அவஸ்தை என்னது? வாயும் வயிறுமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அதுதான் காரிய அவஸ்தை. அதுக்கு மண் உபாதானம்னு ஏன் சொல்றோம்னா, முன்னொடியில எந்த அவஸ்தையில எந்த ஒரு நிலையில இருந்து இருக்குது அப்படின்னா அந்த உருளையாக இருந்திருக்கு. ஆக அந்த உருளையாகிற நிலையை கொண்டு அந்த திரவியம் இருக்கு இல்லையா, அதுதான் உபாதானம். நிலை மாறுறது, குடமாக மாறுறது, வாயு மயிருமுடைய அந்த வடிவத்தை கொள்றது. சரி, இப்போ பகவானை வந்து எப்படி எல்லாற்றுக்கும் உபாதானம், படர் பொருள் முழுவதும் ஆய் அப்படின்னா எல்லா பொருள்களுக்கும் உபாதானமாக பகவான் இருக்கான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதே அந்த உதாரணத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்? கேள்வி புரியறதா? பகவான் மாறுதலுக்கு உண்டாரான்ற மாதிரி வந்து சொல்றோம். பகவத் ஸ்வரூபமே இப்ப மாறுறது அப்படின்னு ஆயிடும். பகவான் அந்த பகவத் ஸ்வரூபத்துக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா அவஸ்தா பேதம் வருது அப்படின்னு ஆயிடும். அப்புறம் நித்திய நிர்விகார தத்துவம் எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்போ எப்படி எம்பெருமான உபாதானம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சூக்ஷ்மமா இருக்கிற சித்தோட இருக்கிற ஈஸ்வரன் ஸ்தூலமா இருக்கிற சித்தோட இருக்கிற ஈஸ்வரன் ஆகலாம். ஆக காரியம் இங்க என்ன அப்படின்னா, ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட ஈஸ்வரன் தான் வந்து காரியம். காரணம் என்ன? சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட ஈஸ்வரன் காரணம். சரியா? அப்போ இந்த உபாதானம்னு சொல்லும் பொழுது நம்ம சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு தான் சொல்லவே முடியும். இல்லைன்னா நேர எம்பெருமானுக்கே மாற்றம் வந்துடும், விகாரம் அப்படின்றது வந்துடும், தோஷம் வந்துடும். நிர்விகாரம் அப்படின்னு சொல்ற சுத்தி எல்லாம் பொய்யாயிடும். ஆக இங்க ஆய் அப்படின்றதுனால உபாதான காரணத்துக்கு சொல்லப்படுறது எம்பெருமானுக்கு. அதுதான் மேற்கொண்டு உபபாதனம் பண்ற. அவை தோறும் உடல் மிசை உயிரென, உடல் மிசை உடலுக்குள்ளே இருக்கிற உயிரை போல. இது சுலபமா இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய இது இல்லை. உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துடன். கறந்துனா கறந்துனா சூக்ஷ்மமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்மமா இருக்கிறது. பறந்து அப்படின்றதுதான் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறது. பறந்து அப்படின்னாலே வியாபித்துன்னு அர்த்தம். கறந்து அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் அப்படின்னு அர்த்தம். கறந்து எங்கும் பறந்துடன். எங்கும் பறந்து அப்படின்னு போடணுமா? வெறும் பறந்துன்னு போட வராது. எல்லாவற்றினுள்ளும் எல்லாவற்றினுள்ளும். அது இன்னொன்னு இப்ப பறந்துன்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய நாடு எடுத்துக்கோமே, ரஷ்யா இருக்கு, அது பறந்து இருக்குன்னு தாராளமா சொல்லலாம். இது எவ்வளவு பெருசா இருக்கு. அத பறந்து அப்படின்னா இதனால சோபாதிகம்னு சொல்லுவோம். ஒரு குறுகின இடத்துக்குள்ள அது பறவைதான் இருக்கு அப்படின்னு ஆயிடும்.
அப்படிலாம் கிடையாது, அசங்கூச்சிதமாக சொல்லணும். எம்பெருமானார் அப்படிதான் சாதிச்சார், அகில புவன ஜென்மம் அப்படின்னு தான் சொல்றார். ஆகையால அந்த எல்லாவற்றுக்கும் அப்படின்றத கூட சேர்த்து சொல்லணும். பரந்து எங்கும் பரந்துடன் உடல் மிசை உயிரின பரந்து எங்கும் பரந்துடன் சுடர் மிகு சுருதி வைகுண்ட சுரன் சுடர் மிகு சுருதி ஸ்ருதிஹி சுருதி ஸ்ருதிஹி அப்படின்றதுதான். இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஒரு தப்பா சொன்னாலும் கரெக்ட் பண்ணலாம். இந்த சொற்களை வந்து 4 வகையா பிரிப்பாங்க தமிழ்ல. திசை சொல், வடசொல் திரிவு, அப்புறம் அசை சொல் தான் காரியை நினைக்கிறேன். இந்த சுருதி அப்படின்றது இந்த 4ல எதுல வரும் ஐடியா இருக்கா? வடசொல் திரிவு. வடசொல் திரிவுல வரும். வடசொல்லுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? உபாதானம். என்னது உபாதானம்ன்றது அப்படியே தமிழ்ல உபயோகிக்கும். உபாதானம் சொல்லலாம். சரிதான், உபாதானம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உபாதானம்ன்றது கூட நம்ம தமிழை போடும்போது 2 சொல்லி நான் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். நான்றது வந்து தன்னகரனாதான் இந்த பஞ்சம வர்க்கத்தில் இருக்கக்கூடியது தன்னகரனான்னு நினைக்கிறேன். கமலம் பொதுவா சொல்லுவா. அருள்செயலும் வரக்கூடியது. அருள்செயல் உபாதானம்னா வர்ற மாதிரி தெரியல. அருள்செயல் வரக்கூடிய சொல் கமலம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வடசொல்லாகவே இருக்கு, ஒண்ணு திரியெல்லாம் இல்லை. இங்க வந்து வடசொல் திரிவு, சுருதி, ஸ்ருதி. ஸ்ருதிஹின்னு என்ன அர்த்தம்? கேட்கப்படுவது, ஸ்ரூயதே ஸ்ருதி. அதுல நம்ம இன்னொன்னு கூட சேர்த்துக்கணும், நித்தியம் ஸ்ரூயதே, எப்பொழுதுமே கேட்கப்பட்டே தெரிய வருதே ஒழிய அப்படின்னு சொல்றதுனால எதை நம்ம வியவச்சேதம் பண்றோம், எதை தள்ளி விடுறோம்? கேட்கப்படுவது அப்படின்றதுனால எதை தள்ளி விடுறோம்? படிக்கப்படுகிறது. படிக்கப்படுகிறதா? ஒருவரால் ஏற்றப்படாதது. அதுதான் நம்ம தள்ளி விடுறோம். இந்த கேட்கப்படுகிறது அப்படின்றதுக்கு என்ன தாற்பயம்னா, அதாவது எப்பொழுதுமே கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்றவாளுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, இது சொல்லப்படுறது கிடையாது அப்படின்னு. அதுக்கு பிரதிகோட்டியா இப்படி கூட இப்போ சப்தகா அப்படின்னாலே ரொம்ப ஆப்டா இருக்கு. இப்போ சப்தகா அப்படின்னாலே அது கேட்கப்படும், அதுல சந்தேகமே கிடையாது. அதே போல சப்தகா அப்படின்னாலே ஒருத்தர் சொல்லிதான் வரணும் சப்தம் அப்படின்றது. இந்த தாளவியாதிகளுடைய வியாபாரம் இருந்தால அந்த காத்து வெளில வந்து சப்த வியஞ்சனம் பண்ணும். ஆனா இது எப்படின்னா வெறும் கேட்கப்படுகிறது மட்டும், சொல்லப்படுறது கிடையாது. அப்போ ஒரு சந்தேகம் வரும், சொல்றதானே அத்தியனமே என்ன? குரு உச்சாரண பூர்வக சிஷ்ய உச்சாரணம், அதான் அத்தியனம் அப்படின்றது. அப்ப சொல்றது தானே, அப்ப சொல்லப்படுறது ஆச்சே வேதமானது அப்படின்னு அதுக்கு என்ன பதில், என்ன தாத்பரியம்? எங்க ஒரு புருஷனால் சொல்லப்படுவதில்லை. அத்தியாபகர் புருஷன் தானே, அது ஏற்றப்படவில்லை. அந்த அனாதின்றது என்ன தன்மை? அனாதித்துவம் அப்படின்றது என்ன தன்மை? எம்பெருமானார் வந்து தேவதாதிகள் தான் சாதிக்கிறது. இந்த மீமாம்சகாருடைய ஸ்லோகம் சொல்லுவா, இந்த ஸ்லோக வாத்தியம் குமாரில பட்டருடையது. வேதச அத்தியனம் சர்வம் குரு அத்தியன பூர்வகம், வேதாத்தியன சாமானியா தத்னாத்தியனம் யதா அப்படின்னு சொல்லுவார்கள். எல்லா வேத அத்தியனமும் குரு அத்தியனத்தை முன்னிட்டு கொண்டு இருக்கும். அதாவது இன்னைக்கு ஒருத்தர் அத்தியனம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அவர் புதுசா அதை இயற்றவில்லை அப்படின்றது இருக்கு இல்லையா, அவர் இயற்றவில்லை அப்படின்றது எப்படி காட்டுறது அப்படின்னா, இவரே முன்னாடி ஒரு அத்தியனம் பண்ணியிருப்பார், பண்ணவர் தான் இப்போ அத்தியாபனம் பண்றார். ஆக அந்த இயற்றவில்லை, அந்த அனாதித்துவம் அப்படின்றதுலாம் இது எல்லாமே இதுல அடங்கிடும். யார் ஒருத்தர் அத்தியனம் பண்ணி வச்சாலும் புதுசா பண்ணல, முன்னாடி தான் அத்தியனம் பண்ணிட்டு தான் இப்ப அத்தியாபனம் பண்றார் அப்படின்னு தாற்பயம். சரி, ஸ்ருயதே ஸ்ருதிக்கு ஸ்ருத்தின்னு ஆச்சு. இது சுடர் மிகு அப்படின்னு இருக்கு, தேஜஸ் மிக்கதாக இருக்கு. அந்த என்ன அந்த ஒளி ஸ்ருதிக்கு தோஷமற்ற தன்மை. என்ன? ஆமா, ஏன் தோஷம் இல்லை ஸ்ருதிக்கு? ஒருவரால் சொல்லப்படாதது.
ஒரு புருஷராக சொல்லப்படாததால அந்த புருஷருக்கு இருக்கிற தோஷம் இதுக்கு வராது. தோஷம் இருந்தாக்க அது வராது. ஒரு புருஷனால சொல்லி இருந்தா அவருக்கு ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அது இது சொல்லப்பட்டதுனால வரும். அப்படி சொல்லப்படாததுனால தோஷம் எதுவும் இல்லாதது. சரியா? இதுதான் வந்து 3ஆம் பத்திலும் மேல சாதிக்க போறாரு. அங்கேயா இங்க ஞான நல்லாவி நம்ம புகழ் ஒருவன் என்போம். அங்க ஞான நல்லாவி அப்படின்னு வருது. ஞானத்துக்கு நல்ல சாதனம். இந்த சப்தம் இருக்கு இல்லையா, ஞானத்துக்கு நல்ல சாதனம். ஏன்னா இந்த சொல்லுக்கு இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவா இல்லையா பரிசேதம் அப்படின்றது இங்க ஒட்டுன்னு நினைக்கிறேன். சொல்லுக்கு மசுதகா பரிசை அதுக்கு எந்த தோஷமுமே கிடையாது. சொல்றவனுடைய தோஷம் தான் சப்தத்துல ஏறுமே ஒழியா சொல்லுக்கு ஒரு தோஷம் கிடையாது. இப்ப கண்ணுக்குன்னா கண்ணுக்கே தோஷம் இருக்கும், ஆனா சொல்லுக்கு அந்த மாதிரி தோஷமே கிடையாது. சொல்லுகிறவனுடைய தோஷம் தான் சப்தத்துல ஏறும். சொல்றவன் யாருமே இல்லையேங்க, அதனால தோஷமற்றது அப்படின்னு சுடர்மிகு சுருதி. சரி, சொன்னவனுடைய தோஷம் தான் ஏறும் அப்படின்னா பகவான் எம்பெருமான் சர்வஜன் சொன்னான் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு சிரமமும் கிடையாது. நையாயிக்கால் தான் இதான் சொல்லுவான், ஈஸ்வர உச்சாரிதா வேதா அப்படின்னு. ஈஸ்வரன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஈஸ்வரனுக்கு தோஷம் கிடையாது. இப்போ சொல்லப்பட்டாலே தோஷம் வரும் அப்படின்றது ஏன் அப்படி வச்சுக்க வேண்டாமே? ஈஸ்வரன் சொன்னான் அப்படின்னா எடுத்துட்டுலாமே. ஈஸ்வரன் சொன்னது, ஈஸ்வரன் வந்து புத்தனாவும் வந்து சொல்லியிருக்கான். சரி, அப்போ அவனுக்கு வந்து விப்ரலிப்ஸா இருக்கு அப்படின்னு. சரி, அப்போ 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 நல்ல பதில் இது. இப்போ பகவானுக்கே விப்ரலிப்ஸா இருக்கு அப்படின்னு 4 தோஷம் சொல்லுவான். ரகுராமன் சுவாமி காலக்ஷேபத்துல கேட்டிருக்கலாம். 4 தோஷம் என்ன சொல்லுவா? அஜ்ஞானம், அப்புறம் அனவதானம், பிரமாதகம். பிரமாதகம் அனவதானம் ரெண்டோடதான். அசக்தி, சக்தி, பொறாமையினால அது விப்ரலிப்ஸா. விப்ரலிப்ஸா அப்படின்னா வஞ்சனை, ஏமாற்ற வேண்டும்ன்ற எண்ணம். ஏன்னா இங்க எம்பெருமான் அப்படிதானே என்ன பண்ணான்? அவன் கள்ள வேடத்தை கொண்டு போய் குரம்புக்கவாறும் கலந்து அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு அப்படின்னு அவர்களுடைய உள்ளத்தெல்லாம் பேதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணான் வஞ்சகனாங்க. ஆக என்ன ஆகுது இப்போ? அது இப்போ பகவானே இருந்தா கூட அவனுக்கு வந்து இந்த புருஷ தோஷங்கள்லாம் அவனுக்கும் அவன் ஏறிட்டு கொள்றான். அவன் வந்து சத்திய சங்கல்பவான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா கர்மமடியாக இல்லாம அவன் இச்சாதீனமாக அவன் ஏறிட்டு கொள்றான் அப்படின்னு. மற்றொன்றும் இருக்கு, ஈஸ்வரன் தான் வேதத்தை சொல்றான், ஈஸ்வரன் சர்வஜன், அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம். ஈஸ்வரன் சர்வஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு எப்படி தெரியும்? அவனே சொல்லிதான் சாஸ்திர பிரமாணம் கொண்டுதான். அப்படின்னா அந்யோன்ய ஆசையம் உண்டு. இப்ப சாஸ்திரத்தை ஏன் நம்புறேன் அப்படின்னா அது வந்து ஈஸ்வரன் சொன்னான், சர்வஜன் சொன்னான் அப்படின்றதுனால நான் நம்புறேன். சர்வஜன் ஒருத்தர் இருக்கான்னு எப்படி தெரியும்? சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா வந்து நம்ம அந்த சாஸ்திரத்துல ஏன் விசுவாசம் வரணும் அப்படின்ட்டு சரியாக பதில் சொன்னதாக ஆகாது. அதுக்குதான் இந்த நையாயிக்கன் என்ன பண்ணுவான்? சாஸ்திரிய நிற்பாதிகரணம். நையாயிக்கன் என்ன பண்ணுவான்? ஊகம் பண்ணி ஈஸ்வரனை ஸ்தாபிப்பான், அனுமானம் பண்ணி ஈஸ்வரனை ஸ்தாபிப்பான். அனுமானம் பண்ணியே அப்ப சர்வஜனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டு அவன் சொன்னதுதான் இந்த வேதம் அப்படின்னு இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது அப்படியே ஒன்றும் தேவம் அவதாரிக்கைன்னு நினைக்கிறேன். அங்கதான் நம்மளே சாதிக்கிறதா ஞாபகம். சர்வஜன் ஒருத்தன் அனுமானித்து வேதத்தை ஆப்த உச்சரித்தமாக ஆக்கி நம்மெல்லாம் ஞாபகம். ஆனா நம்மதான் சாஸ்திர நிப்பாதிகரணத்தை சொல்லிட்டோமே, எம்பெருமானதான் கண்டனம் பண்ணிட்டாரு. ஈஸ்வரன் அனுமானம் எல்லாம் பண்ண முடியாது, அனுமானம் தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஆகையினால இந்த வேதமானது அப்பௌருஷேயம் அப்படின்னு ஒத்துந்தாதான் எல்லாமே சரி வரும், இல்லைன்னா எங்கேயாவது பிசகு இருக்கும். சுடர் மிகு சொல்லியுள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதுக்கு முன்னாடி வந்து வேதம் இல்லைன்னு ஆயிடும். அவன் பெருமாள் சொன்னா அப்படின்னு சொன்னாக்கா அவன் சொல்றதுக்கு எப்ப சொன்னானோ அதுக்கு முன்னாடி வேதம் இல்லாம இருந்ததுன்னு. இதுதான் ஒண்ணு இருக்கு. இதுவும் மீமாம்சகால் தான் கண்டனம் பண்றான். மீமாம்சகாலம் அப்பௌருஷேயத்துவாதிகள் தான். இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் தான் வந்து வேதத்தை சொல்றான் அப்படின்னா எந்த கல்பத்தை சொன்னான்? அப்ப அதுக்கு முன்னாடி கல்பத்துல எல்லாம் சரி, அப்ப வேதம் இல்லாட்டி என்ன? அதுக்கு முன்னாடி கல்பங்கள் வேதம் இல்லைன்னா அதையும் யோசிக்கலாம். என்ன ஆகும் அதுக்கு முன்னாடி வேதம் இல்லைன்னா?
தர்மாதர்மங்கள் இருக்காது, பாப புண்ணியங்கள் இருக்காது, பிறப்பு வரும். நல்ல பதில். அப்போ பாப புண்ணியங்கள் அப்படின்றது எதுவுமே இருந்திருக்காது. அப்ப எதுக்கு முதல்ல சம்சாரம் ஏற்படணும்? ஜன்மம் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படி நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஆக அனாதித்துவம் சொல்றதுதான் எப்பவுமே சௌகரியம். எல்லா முரண்பாடுகளும் போகிறதுக்கு அனாதித்துவம். நம்ம சம்சாரத்துக்கு அனாதித்துவம் சொன்னாதான் சரி வரும், இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக கர்மத்துக்கு ஆதி இல்லை அப்படின்னு தான் ஒத்துண்டாகலாம். இல்லைன்னா சம்சாரத்தை உட்பாதனம் பண்றதே கஷ்டம். ஆக இவை உண்ட சுரன், சுரன் தேவன், இவை உண்ட, இவை எல்லாவற்றையும் உண்டான் இருக்கு. உண்டான் என்ன? சம்ஹரிக்கிறது தான். இந்த உண்ட அப்படின்றது நம்ம சட்டுன்னு தோணும், நமக்குதான் வட்டபத்திர சாயி பெருமாள் இருக்காரு அந்த சரித்திரத்தை சொல்றாரோ அப்படின்னு தோணும். அப்படி இல்ல, இதே போல ஸ்ரீபாஷத்துல பார்த்துருக்கும். அது ஞாபகம் இருக்கா? 2 தடவை பார்த்துருக்கோம். அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான உபநிஷத்தா, ஆமா முக்கியமான உபநிஷத்துலதான் பார்த்துருக்கோம். நச்சிகேதஸ் பத்தி பார்க்கும்பொழுது கட்டோபனிஷத்துல பார்த்தோம். போதனம் அதேதான், நல்லா ஞாபகம் இருக்கீங்க மாமி. மிருத்யு எஸ்ய உபசேச்சனம் அப்படின்லாம் வந்தது இல்லையா? ஆக எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் சோபேவத ஓதனஹா அப்படின்னு யாருக்கு எல்லாமே சாப்பாடோ அப்படின்னு வந்தது. அங்கதான் எம்பெருமானார் சாதிக்கிற வேதவியாசர் சொல்றாரு, அதான் சராசர கிரகணம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறதுன்னா சாப்பிடுதல் அப்படின்றது கிடையாது, சம்ஹாரத்தை சொல்றது அப்படின்னு. ஏன்னா மிருத்யு உபசேஷனமா கொண்டு இருக்கு அப்படின்னா அது இந்த சாப்பிட்றதுக்கு சரி வராது. அது சம்ஹாரத்தை சொல்றது. அதே போலதான் இவை உண்ட சுரன், உண்ணுதல் அப்படின்னா சம்ஹரித்தல். இவை உண்ட சூரனே, சூரன்னா தேவன், இவை உண்ட சூரனே. சரி, அடுத்தது 8வது பாட்டு என்ன சங்கதி? 8வது பாட்டுல என்ன சொல்லப்படுறது? என்ன பிரமேயம்? குதிருஷ்டி நிரசனம். குதிருஷ்டி நிரசனம் எப்படிப்பட்ட குதிருஷ்டி? இந்த பரபரன்கிற அந்த பரபரன்கிறவன் பிரம்மாவா இருக்கலாமா, சிவனா இருக்கலாமா அப்படின்னு ஒரு பட்சம் எழ, அது இருக்க முடியாது அப்படின்னு இங்க நிராசம் பண்ற. இது ஒன்று. மத்தொன்னும் ஆதிகேசரி ஜிய சாதிச்சதான் ஞாபகம், இல்லாட்டி பெரியாசன் கிடையா. இன்னொரு அர்த்தம் ஒரு சொல்லலையோ, அந்த பிரம்மா சிவன் அப்படின்றவர்களும் அதை பத்தி ஏதாவது பிரசவம் வந்தது. மற்றொரு அவதாரிக்கை ஒண்ணு குதிர்ச்சி அப்படியே அதுவும் தேவரி சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம எல்லாமே பகவத் அதீனம் அப்படின்னு நம்ம லீலா விபூதியில உள்ள எல்லாமே பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி சொன்ன மாதிரி பிரம்மா சிவன் இருக்கிற அவளோட ஸ்வரூபமும் பகவத் அதீனம் அப்படின்னு இங்க விசேஷ சாதிக்கிறது. சரியா? அப்போ லோகத்துல பிரசித்தராக பிரதானவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களும் இங்க இந்த விதி விலக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், அவர்களும் இதுக்கு உட்பட்டவர்கள், பகவதீனம் தான் அவர்களும். சுரர் அறிவு, சுரர் அறிவு அறு நிலை என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது தேவர்கள் அவளாலையும் அறிய முடியாதது இது அப்படின்னு அவர்களுக்கு அறிவரும் நிலையிலே இருக்கக்கூடியது சுரர் அறிவரு நிலை. சுரர் அறிவரு நிலை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம், அப்படி பிரிக்கல, அப்படி சேவிக்கிறோம். சுரர் அறிவரு நிலை ஆனா எப்படி சேவிக்கணும்? உண்மையா நிலை வெண், அது வரைக்கும் அது போகணும். அது ஒண்ணு. விண் வரைக்கும் போகணும். சூரர் நான் சொல்ல வருது என்னன்னா, இப்ப சூரர் அறிவரு நிலை இது வருவாங்க. அந்த மாதிரி இப்ப நான் பண்ற தப்பு சேவிக்கும் பொழுது சூரர் அறிவரு நிலை அப்படின்ற மாதிரி சூரர் அறிவரு நிலை அப்படி சேவிக்கணும்னு சொல்றேன். வியாக்கியானத்தை சேவிச்ச அப்புறம் அந்த ஒரு மாற்றம். ஏன்னா அறிவரு நிலை இல்லையா, சூரர் அறி வருநிலை அந்த மாதிரி இல்லாமல் இந்த பதம் எப்படி பிரிக்கிறது? இப்போ சுரர் அறிவரு நிலை, அறிவரு நிலை அப்படின்னு அவர்களுக்கு அறிவதற்கு அருமையான நிலை. விண் அதுதான் இங்க முக்கியம். விண்ணா என்னது? ஆகாசம். விண்கிறது ஆகாசம், மூல பிரகிருதியை சொல்றது. ஆமா, மூல பிரகிருதியை சொல்றது. அப்படி சொல்லலாமா? விண் அப்படின்றதுனால மூல பிரகிருதியை சொல்ல முடியுமா? கார்கிய பிரசனத்துல வருது.
அந்த அதிகரணத்தை பாத்தீங்களா? 1, 3 நினைக்கிறேன். அக்ஷராதிகரணம். எஸ்மின் ஆகாஷா ஓதஷ்ட புரோதஷ்ட அப்படின்னு 2 கேள்வி கேட்கிறா கார்கி. ஞாபகம் இருக்கா? இந்த எல்லா பொருள்கள், திரைகாலிக பொருள்கள், எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய பொருள்கள் ஆகாசத்துல இருக்கின்றன. அந்த ஆகாசம் எவ்விடத்தில் இருக்கின்றது அப்படின்னு கேட்கிறான். சரி, அந்த ஆகாசம் எவ்விடத்துல இருக்கு? யாக்ஞவல்கியர் என்ன பதில் சொல்ற? அக்ஷரத்தில் இருக்கிறது. அக்ஷரத்துல இருக்கு அப்படின்ட்டு. அக்ஷரம் தான் பரமாத்மா. சரி, இப்ப இந்த ஆகாசம்ன்றது என்னது? மூலப்பிரகிருதி. பரமாத்மா மூலப்பிரகிருதி. மூல பிரகிருத்தின்னு ஏன் எடுத்துக்கணும்? அங்க கார்கி பிரச்சனத்திலேயே, அக்ஷராதிகரணத்திலேயே அங்க பூர்வபக்ஷி சொல்றது என்ன? ஆகாசம்ன்றது பூதாகாசம் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றான். ஏன் அதை விடுத்து, அந்த பட்சத்தை விடுத்து ஏன் மூல பிரகிருத்தின்னு எடுத்துக்கிறோம்? அந்த பூத ஆகாசமே எப்பவுமே இருந்தது. அதுவுமே ஒரு காலத்துலதான் படைக்கப்பட்டது. அதையும் தாண்டி அது இல்லாத மகான் அகங்காரம் அதெல்லாமுமே இருக்குன்றச்சே நம்ம இந்த இடத்துல பஞ்சபூதங்கள் ஒன்னான ஆகாசத்தை எடுத்துக்க முடியாது. ஆக திரைகாலிக பதார்த்தங்கள், எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய பதார்த்தங்களின் இருப்பிடமாக அனித்தியமான பூதாகாசம் எப்படி இருக்கும்? ஆக எல்லாத்துக்கும் அவ்வருகா இருக்கக்கூடிய மூல பிரகிருதி எடுத்துக்கணும். அதேதான் ஆழ்வாரிங்க விண் அப்படின்னு சூசனம் பண்ற சாதிக்கிற சுர அறிவர நிலை விண் முதல், அது தொடக்கமான விண் முதல் முழுவதும். வரன் முதலாய், வரன் முதல்னா என்ன அர்த்தம்? தொடக்கமான பதார்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் வரன் முதல். பலிஷ்டமான, அதாவது திடமான இதை சொல்றது. திடமான என்ன சொல்றது? காரணமா இருக்கிறது. முதல் நாளே காரணம் தான். காரணமா இருக்கு. வேர் முதல் வித்தா எப்படின்னு மேல வரப்படுது. முதல் அப்படின்னாலே காரணம். சரி, வரிஷ்டமான காரணம் ஏன் சொல்லணும்? திடமான காரணம் அப்படின்னு என்ன தாற்பயம்? பகவான குறிக்கிறது. ஆமா, என்ன? விகாரம் இல்லை, பகவானுக்கு விகாரம் இல்லை. ஆக அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆச்சாரிய சாஸ்திரம் அவன் சொல்லிட்டு போறேன். அதான் இதுவா வரிஷ்டமான திருடமானது. அவனுக்கு விகாரம் கிடையாது. அடிய வரன் முதல் ஆய் அவை முழுதுண்ட பரபரன். அதுதானே ரகுராம சுவாமி? சரியான வரன் அப்படின்றது, வரிஷ்டம் அப்படின்றது விகாரமற்றவன். அடியன் இது கிராஸுக்கும் வருதா சுவாமி? சொல்றது எல்லாமே சரியாக வருதா? இல்ல, பண்ணல சுவாமி. பண்ணல. சரி, சேவிச்சுட்டு 5 வியாக்கியானத்தையும் சேவிச்சுட்டு சொல்லும் பொழுது ஸ்ரீகோஷத்தை வச்சுக்கிறது இல்ல. ஒரு இடம் மறந்து போய் ஏதாவது மாத்தி கூட சொல்றேன்னு வரிஷ்டம் அநேகமா ஆச்சாரிய சாதிக்கிறத ஞாபகம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். வரன் அப்படின்றது அங்க அவனுக்கு விகாரம் கிடையாது, வரிஷ்டமான காரணம். வரன் முதலாய் அவை முழுதுண்டம் அறிவர நிலை முதல் முழுவதும் மண் முதலாய். அப்புறம் முழுதுண்ட பரபரம். முழுதுண்ட பரபரம் தானே? முழுதுண்ட பரபரம். அது பரபரம் தான், பராத்பரம். இங்க ஒரு அம்சம் ஆச்சாரியன் சாதிக்கிறார். பரபரன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்கதான் சாதிக்க நினைக்கிறேன். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. வந்தது இல்ல இந்த வீடியோல? தேவருக்கும் தேவாவோ அப்படின்னா பரபரன். பரவர்களுக்கெல்லாம் பகவான் பரனாக இருக்கான். சரி, இந்த பரபரன் அப்படின்ற சொல்லுக்கும் உயர்வர உயர்நலம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு இணைப்பு சொல்ல முடியுமா? ஒரு கனெக்ஷன் சொல்ல முடியுமா? பரபரன் அப்படின்னும் உயர்வர உயர்நலம் அப்படின்றதுக்கும் அந்த ஸ்ருதி சாயில அங்க சொல்லிட்டாங்க அந்த பரன்கிறதுல. ரெண்டுமே ஸ்ருதி சாயில அதே பதிகத்துல தானே இருக்கு. இந்த சப்தத்தை வச்சு யோசிச்சு பாருங்க. உயர்வு அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். உயர்வு அப்படின்றதுக்கு மேம்பட்ட, மத்தொன்னு வருத்தம் அப்படின்னு. அதுக்கு மேல ஒரு உயர்த்தியே இல்லாதது. ஆமா, அப்போ உயர்வு அப்படின்னாலே வருத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம், உயர்த்தி அப்படின்னு அர்த்தம், மேன்மை அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மேன்மை அப்படின்ற அர்த்தத்தோடையும் இந்த பரபரன் அப்படின்றதோடையும் என்னன்னா, பிரம்மருத்ராதிகளுக்கும் மேம்பட்டவன்.
மேம்பட்டவன் வருது இல்லையா, அங்க என்ன அந்த உயர் வர அப்படி இங்க பரபரன் அப்படின்னா இப்போ முதல் பரர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, முதல் பரர்கள் என்ன அர்த்தம்? பரபரன் நிறுத்தம் பரஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்கரா தேவர்களுக்கு பரனா இருக்கிறவா நம்மளையும் சேர்த்துக்கலாம். அபரதேவர்களுக்கு இல்லாட்டி மனுஷர்களுக்கோ அவர்களுக்கு பரனாக யார் இருக்கா? பிரம்மருத்ராதிகள். அவர்கள் முதல் பர அப்படின்றதுக்கு அர்த்தம். அவர்களுக்கு பரனாக பகவான் இருக்கான், பரபரன் அப்படின்னு. இது எது போல இருக்கு அப்படின்னா உயர்வர உயர் நலம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அங்க முதல்ல உயர்வு அப்படின்னா உயர்த்தி அப்படின்னு அர்த்தம். யாருடைய உயர்த்தி? பிரம்மருத்ராதிகளுடைய அவர்களுடைய உயர்த்தி. அந்த உயர்த்தி எல்லாம் உயர்த்தியே அல்ல என்று அரும்படியாக, அவர்களுடைய உயர்வெல்லாம் அரும்படியாக இவனுடைய உயர்த்தி இருக்கு. உயர்வு அற உயர் நலம் ஒரு சாமியம் தெரியுது. அங்க பரபரன் அப்படின்றதுக்கும் இங்க பரபரன் அப்படின்றதுக்கும் அங்க உயர் வர உயர் நலம் அப்படின்றதுக்கும் ஒரு சாமியம் தெரியுது. முழுதுண்ட பரபரன் புறம் ஒரு மூன்று எரித்து அமலருக்கு அறிவு இயந்து, அறிவு இயந்து ரெண்டும் இருக்கு. புறம் ஒரு மூன்று எரித்து, இது சுலபம் தான், எல்லாருக்குமே தெரியும். இங்கதான் அந்த ஸ்லோகம் எடுக்கிறேன் ஆச்சாரியெல்லாம். விஷ்ணுராத்மா பகவதோ பவஸ்ய அமித தேஜசா தஸ்மாத் தனுஜ்யா சம்ஸ்பர்ஷம் விஷேகே ச மகேஸ்வரஹா. விஷேகே அப்படின்னா தாங்கினாராம். இந்த நானுடைய அந்த கணத்தை எப்போ மகேஸ்வரனால தாங்க முடிஞ்சது அப்படின்னா உள்ள அந்தர்யாமியாக பகவான் இருக்கு அப்படின்னாலதான் அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டா. புறம் ஒரு மூன்று எரித்து, மூன்று புறங்களையும் எரித்தது. புறம் ஒரு மூன்று எரித்து அமரருக்கு இது எப்படி பிரிக்கிறது? அமரர்களுக்கு அறிவியந்து அப்படின்றது. அமரர் அவர்களுக்கு அறிவு கொடுத்து ஆனா அறிவு வியந்து, அறிவு வியந்து இயந்து. சரி, என்ன ரெண்டுத்துக்கும் அறிவு இயந்துன்னா ஈந்துன்றது அந்த மாதிரி இயந்துன்ற மாதிரி வந்து கொடுத்து அழித்து அப்படின்றாங்க. ஒண்ணு வியந்து அப்படின்ற சொல்லே இருக்கு. வியத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். கடத்தல் கொடுத்தல் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆக இங்க கொடுத்தல் அப்படின்ற அர்த்தத்திலே வரலாம். அறிவு அறிவு இயந்து. ஆனா அந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அறிவு இயந்து அப்படின்ற இடத்துல அறிவு அப்படின்னே தெரியும். ரெண்டாவது பெரியாத அந்த மாதிரி அறிவு வியந்து, அந்த என்ன ஆகும்? கடைக்குறை இல்லையா, கடைக்குறை ஆயிடுது. இந்த அறிவு அறிவியந்து அமரர்க்கும் அறிவியந்து அறநாயன உலகழித்து அமைத்துள்ளனே. எல்லாத்துக்கும் அந்தர்யாமையா பகவான் இருக்கான் அப்படின்றதுதான் இங்க. ஆனா இங்க அன்மயம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, சிரமமா இருந்தது. புறமுறை மூஞ்சரித்து அமரர்க்கும் அறிவியந்து அரணயன் என. எப்படி அன்மயம், என்ன அர்த்தம் அதுக்கு? அரணயன் என அதான் புறம் ஒரு மூன்று எரித்தது வந்து ருத்ரன் எரிச்சாலுமே வந்து ருத்ரனுக்கு அந்தர்யாமியா இருந்து அந்த வில்லுக்கு முதற்கொண்டு வில்லு அம்புக்கு முதற்கொண்டு அந்தர்யாமியா இருந்து எம்பெருமான் காரியம் செய்யறான். இதெல்லாம் மேல எல்லாமே அந்த கடைசியா தாத்பரியார்த்தம். லோக வழக்கம் பேசும்படியாக, லோக வழக்கம் பார்த்தா சிவன் பண்ணா பிரம்மன் பண்ணா அப்படின்னு சொல்லும்படியாக ஆக அந்த என அப்படின்றது இல்லையா, அது லோக பிரசித்தியை காட்டுறது. புறமுறை மூன்றரித்து அமரர்க்கும் அறிவியந்து அரண் அயன் என. அரண் புறமுறை மூன்று எரித்து அயன் என உலகழித்து அமைத்துள்ளனே. அரண் புறமுறை மூன்று எரித்து உலகழித்து அயன் அரண் என உளன். புறமுறை மூன்று எரித்து உலகழித்து அரண் என உளன். அதாவது இந்த திருஷ்டாந்தம் தான் ஆச்சாரியெல்லாம் காட்டுறா. இங்க புருஷோத்தம நாயருடைய முதல் புத்தகம் மட்டும் எனக்கு இல்லை, என் இடத்துல இல்லை, மற்ற பத்துக்களுக்கு எல்லாம் இருக்கு. நேர தமிழ் அர்த்தம் எப்படி இந்த லோக பிரசித்தி என்னன்றது வந்து லோக பிரசித்தி, திருஷ்டாந்த பாவம் வந்து ஆச்சாரிய அல்சக்தி வந்து தெரியறது. என்ன திருஷ்டாந்தம்? திருஷ்டாந்த பாவம் அப்படின்னு நான் சொன்னேன்.
என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னா, எம்பெருமான் வந்து அந்தர்யாமியாக இருந்ததுனாலதான் சிவனால புறம் ஒரு 3 எரிக்க முடிஞ்சது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக லோகத்துல உள்ளவர்கள் சிவன் திரிபுர தகனம் பண்ணினார் அப்படின்னு ஒரு பிரசித்தி இருந்தாலும் அவர்களுக்கே தெரியும் உள்ள இருக்கிற அந்தர்யாமி தான் பண்ணா அப்படின்னு. அதே போல வேதங்களை பிரம்மாவிற்கு கொடுத்து அவன் அருளினான், எம்பெருமான் அருளினான். உபதேசம் பண்ணும்போது அந்தர்யாமியாக இருந்து இது வந்து பிரம்மா சிவனுடைய சரித்திரம் வச்சா அதே போல லோகத்தை அழிக்கிறதும் பகவான் தான். ஆக ஒரு சரித்திரம் வந்து திருஷ்டாந்தமாக வச்சுட்டு அதே போல அந்தர்யாமியாக நின்று கொண்டு அழிக்கிறதும் பகவான் தான். ஒரு சரித்திரத்தை திருஷ்டாந்தமாக வைத்துக் கொண்டு எப்படி ஹம்சரூபின் இல்லை, எப்படி பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக நின்று கொண்டு வேதங்கள் எல்லாம் கொடுத்து அறிவை கொடுத்தானோ தேவர்களுக்கு, அதே போல உலகத்தை படைக்கிறதும் இவன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இவன் தான் படைக்கிறான் அப்படின்னு இதுதான் தாற்பரிய அர்த்தம். சரியா? திருஷ்டாந்த பாவம் இங்க சப்தார்த்த நேரம் அப்படின்னா லோக பிரசித்தி ஆனது அரண் அயன் என லோக பிரசித்தியானது ஏற்படும்படியாக எல்லாம் செய்யறது எம்பெருமான் தான். இதுதான் அடியனுக்கு புலப்பட்ட சப்தார்த்தம். யாராவது சொல்ல முடியுமா என்ன அடியனுக்கு புலப்பட்டது? தவறு இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு பேஸ்க்கு ஆகாது, ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு மேல பில்ட் பண்றதுக்கு இந்த சப்தார்த்தம் எப்படி கொள்ள வேண்டும்? புறமரம் மூஞ்சரித்து புறமொரு மூன்னெரித்து அமரர்க்கும் அறிவையேந்து சிவநாயனன அதே போல உலக அழைத்து அமைத்துள்ளது. அதே போல அப்படின்றது வந்து நேர பாட்டுல இல்ல, அது வந்து தாத்பரிய அர்த்தம் வந்துடும். திருஷ்டாந்த பாவம் வந்து தாத்பரியத்துல வந்துடும். பாட்டுல இருக்கிறது வந்து எப்படி நம்ம அண்மையா கொள்ளணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் புரியுறதா? இந்த சாப்த போசம் அப்படின்றது ஒண்ணு நம்ம ராமானுஜ வித்யாலயம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் இப்ப நம்ம அர்த்தாபத்தியில கூட பார்த்தோம் இல்லையா? தேவதத்தன் பருத்து இருக்கான், அவன் இரவில் காலையில் உண்பது இல்லை. சப்தத்துல இருந்து இவ்வளவுதான் தெரிகிறது. நம்ம அப்புறம் அர்த்தாபத்தினால வேற ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோம். அதே போலதான் இந்த மாதிரி வியாக்கியானங்கள் நிறைய இடங்கள்ல வரும் இந்த திருஷ்டாந்த பாவம் அப்படின்றது. இதை வச்சுக்கோமே, ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நேர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஒத்தாரும் மேம்பட்டவனும் கிடையாது எம்பெருமானுக்கு. சரியா? இவ்வளவுதான் சப்தத்துக்கு நேர அர்த்தம். ஆனா இதுக்கு மேலதான் கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? மேம்பட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னாலே போறாரா? புரியுதா? மேம்பட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னாலே போறாதா அப்படின்னா என்ன தாத்பரியம்? அப்போ ஒத்தாரு இருக்காருன்ற மாதிரி ஆயிடும். மேம்பட்டவர் இருக்காருன்னா ஒத்தார் இருக்காரு. அதான் தப்பா சொல்லிட்டேன். அப்ப நிச்சயமா மேம்பட்டவர் இல்லைன்னு ஆயிடும். மேம்பட்டவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப எதுக்காக ரெண்டும் சொல்லணும் அப்படின்னா, இங்க திருஷ்டாந்த பாவத்தை கொண்டு வர ஆச்சாரியாலாம் எப்படி திருஷ்டாந்த பாவம் கொண்டு வரலாம்? இங்க எப்படி அவனுக்கு மேம்பட்டவன் என்ற ஒரு பொருள் இல்லையோ, அவனை விட்டு மேம்பட்டவன் அப்படின்றவன் ஒருத்தன் கிடையாதோ, அதே போல ஒத்தவன் என்பதும் கிடையாது. இப்ப இவ்வளவு அம்சங்கள் பாட்டுல இல்லையே. ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா இவ்வளவுதான் இருக்கு. அத்தத் சமஸ்ட அபியதி கஷ்ட திருஷ்யதே இவ்வளவுதான் இருக்கு. ஆக நம்ம இந்த திருஷ்டாந்த பாவம் அதை போல அப்படின்றதுலாம் நாம் மேல தாத்பரியத்தை சேர்த்துக்கிற அர்த்தங்கள். ஆக இங்கேயும் புறமுறம் மூஞ்சரித்து அமரர்க்கு அறிவியந்து ஆரணாயன உலகழித்து அமைத்து உடன். புறமுறம் மூஞ்சரித்து உலகழித்து ஆரணன உடன். அமரர்க்கு அறிவியந்து உலகு அமைத்து அயனென உடன். ஆக நேர அர்த்தம் என்ன அப்படின்னா, புறமுறு மூஞ்சரித்து அமரருக்கு அறிவியந்தது எல்லாமே அரண் என்று லோக பிரசித்தி ஏற்படும்படியாக இவன் இருக்கின்றான்.
தேவர்களுக்கு அறிவு கொடுத்து உலகத்தை அழிக்கிறது அமைக்கிறது எல்லாம் அயன் என்று லோக பிரசித்தி ஏற்படும்படியாக இவன் இருக்கிறான். உளன் இவன் இருக்கிறான். இப்ப சரியா வந்துதா இந்த பதார்த்தங்கள்? நானும் ஒரு முறை நம்மளுடைய 12,000 படி எல்லாத்தையும் ஒரு சேவிக்கிறேன். நான் சேவிச்ச வரைக்கும் இதுதான் எனக்கு புலப்பட்ட இது வந்து இந்த அண்மையம் வந்து இதுதான். உளன். அடுத்த பாட்டு பார்த்துலாமா? கஷ்டமான பாட்டு. உள்ளன் அணில் உள்ளன். இங்கேயும் வந்து 9வது பாட்டு என்ன பண்றார்? நிரசனம் தான் பண்றார். யார் நிரசனம்? யாரை நிரசிக்கிறார்? பாஹ்யர்களை நிரசிக்கிறார். சரி, நம்ம சம்பிரதாயத்துல சித்தாந்தத்துல யாரு பாஹ்யர்கள், யாரு குதிஷ்டிகள்? பௌத்தர்கள் பாக்கியர்கள், குதிஷ்டிகள் அத்வைத்திகள். அத்வைத்திகள். சரி. வேதத்தை ஏற்று அதுக்கு தப்பார்த்தம் சொல்றவா குதிரட்டிகள், வேதத்தை ஏற்காதவா பாக்கியர்கள். பாக்கியர்கள் வேதத்தை ஒத்துக்காதவர்கள் பாக்கியர்கள். சரி, நையாயிக்கர்கள் அப்ப என்ன எதுல சேர்க்கலாம்? வேதத்தை ஒத்துக்காதவர்கள் பாக்கியர்கள், தப்பான அர்த்தம் சொல்றவர்கள் குதிரட்டிகள். நையாயிக்கர்கள் எதை சேர்க்கலாம்? குதிரஷ்டிகள் அப்படின்னு நினைச்சா வேதார்த்த சங்கர வியாக்கியானத்துல தாத்பரிய தீபிகையில ஸ்ரீபாஷத்துல ஏன் இங்கேயே ஸ்ரீவசனம் முடிச்ச 60 ஒரே ஒரு இடத்துல செய்த மாட்டோம். ஆரம்பத்திலேயே நையாயிக்கால் எல்லாம் பாஷ்யாள். நையாயிக்கர்களை பாஷ்யர்கள் அப்படின்னா சேர்க்கிறா. சாங்கியர்கள் கூட பாஷ்யர்கள் தான். சரி, ஏன் அப்போ என்ன விபாகம்? பாஷ்யகானா யாரு? குதிருஷ்டிகி அப்படின்னா யாருன்னா இந்த வேதமானது ஒத்துக்கிறான் நையாயிக்கன். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த வேதமானது நிரபேட்ச பிரமாணமாக சாஸ்திர யுனித்வாத் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த வேதத்தை வந்து அனதிகத அர்த்த கந்திருவாக அவன் ஏத்துக்கல. அதாவது அறியாதன அறிவிக்கக்கூடியதாக வேதத்தை அவன் ஏத்துக்கல. அவன் அனுமானத்தினாலே தெரிஞ்சிருக்கு. வேதமும் அது அனுவாதம் பண்றது அப்படின்றான். இவ்வளவுதான் வேதமா. அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது அப்படின்னு சொல்லுவாரு. நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றதுனாலதான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்கு. ஆக இவன் இன்னொரு வேதத்தை ஒத்துக்கலையா? அவனும் பாக்கியன்தான். ஆக இந்த பாக்கியன் அப்படின்னா வந்து இப்ப சாங்கியன் கூட அப்படிதான். அவனே அனுமானம் பண்ணிதான் நிறைய சொல்றான். பிரகிருதி எல்லாமே அவன் அனுமானம் பண்ணிதான் சொல்றான். அவன் வேதத்தை பிரமாணம் ஒத்துண்டாலுமே கூட அவன் இந்த வேதாந்திகள் ஒத்துக்கிறத அப்புறம் ஒத்துக்கல. அப்போ இந்த குதிர்ட்டிகள் எல்லாமே அத்வைதிகள், அதே போல மத்தும் வேதாந்தத்துல மற்றும் என்னென்ன கிளைகள் உண்டோ இதுவும் கொஞ்சம் பணியோட சொல்லிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குதிர்ஷ்டிகள், அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளும் குதிர்ஷ்டிகள் தான். அதையும் ஒத்துண்டாகணும். ஏன்னா இந்த யாசகாஷ குதிர்ஷ்டயா அப்படின்னு ஸ்மிருதி வந்து சில ஸ்மிருதிகள்லாம் குதிர்ஷ்டி ஸ்மிருதிகள் அப்படின்னா மனுவச்சனத்திலே இருக்கு. அப்போ அவர்களும் பொருள் சொல்லுவா இல்லையா? அவர்கள் குதிர்ஷ்டின்னு யாரும் சொல்ல போறாரு? அவர்களை விட்டு மற்றவர்கள் குதிர்ஷ்டிகள் அவரை சொல்லுவ போறார்கள். ஏதோ ஆக இந்த பாஹ்யகா அப்படின்றது யார் அப்படின்னா வேதமானது அது தனியே நிரபேட்ச பிரமாணமாக அது வந்து அனதிகத அர்த்தத்தை, அறியப்படாத அர்த்தத்தை அதுவே அறிவிக்கிறது அப்படின்னு எவன் ஒத்துக்கலையோ அவன் எல்லாமே வேத பாக்கியம் தான். போதனை பத்தி கேட்கவே வேண்டாம். அவன் வேதத்தையும் ஒத்துக்கல. அப்போ அது அறியாதன அறிவிக்கக்கூடியதை நம்ம எதுக்கு ஒத்துக்கு போறோம்? அது ஒத்துக்க போறது கிடையாது. இது நம்மளோட லட்சணமா சொல்லணும். இந்த லட்சணம் நம்ம சொல்றதா இல்ல அவளும் எல்லாரும் யூனிவர்சலா ஒத்துக்கிறாளா இந்த லட்சணத்தை? இதையா இது இன்னொன்னு அப்படின்னு விண்ணப்பிக்கணும். இந்த லட்சணம் வந்து 4-5 இடத்துல பார்த்து லட்சணம் அப்படின்னாலே என்னது? நாளைக்கு நம்ம அந்த லட்சணத்தை பத்தியும் பார்க்க போறேன். நான் லட்சணம் அப்படின்னாலே இருக்கக்கூடிய லட்சியங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய ஒரு தர்மம். இது அடியனுக்கு இதுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பட்டுது. இந்த மாதிரி இந்த ஏன்னா எதுக்காக அப்போ நையாயிக்கனை வந்து எதுக்காக பாக்கியன்னு சேர்த்துக்கணும்? நையாயிக்கனை பாக்கியம் சேர்த்து அது நானும் சேர்க்கல, அது ஆச்சாரியார் சேர்த்ததுதான். அதை வச்சுதான் ஏன் அங்க சேர்க்கணும்? சாங்கியன பாக்கியன் அப்படின்னு சேர்த்துருக்கா. எப்படி சாங்கியனான வேதத்தை ஒத்துக்கிறானே அவனையும் பாக்கியனை சேர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அடியன் தென்பட்டது. பெரியவர்கள் இடத்துல ஏதாவது பெரிய இருந்தா அடியனுக்கு சொல்லணும். ஆக இப்போ இவன் வந்து பாக்கியன்ற யாருக்கும் சந்தேகமே கிடையாது. யாரு? பௌத்தன். சரி, இப்போ ரொம்ப கஷ்டமானது. உளன் எனில் உளன், அவன் உருவம் உருவுகள். நஞ்சியர் என்ன வியாக்கியானம் சாதிக்கிறார்கள் அப்படியே 3 பேரும் அதேதான் சாதிக்கிறார்கள். 2 பேர் பெரியவாக்கினுடைய நம்மளையும். உளன் எனில் உளன். இது சிரமம் இல்லை, நானே சொல்லட்டா? சந்தேகம் இருந்தா அந்த மாதிரி பார்த்துட்டு போகலாம். ரகுராமசாமி முயற்சி பண்றது.
பகவான் வந்து இருக்கான்னு ஒத்துண்டு நீ வந்து இல்லைன்னு சொல்றியா, இல்ல பகவான் இல்லன்னு வச்சுட்டு அவன் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறேன். அப்படியா? அங்க ஒரு மாற்றம், பகவான ஒத்துண்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா பகவான் ஒத்துக்கல, அதாவது நீ வந்து பகவான இல்லை அப்படின்னு தான் சொல்ல போற. நீ பகவான் உளன் அப்படின்ற பிரதிஜைய பண்ணி அவன் இல்லைன்னு ஸ்தாபிக்க பாக்குறியா, இல்லாட்டி பகவான் இல்லை அப்படின்னு பிரதிஜையை பண்ணி பகவானை ஸ்தாபிக்க பாக்குறியா? ஒரு வாசி புரியறதா? பகவான ஒத்துண்டு, ஏன்னா ஒத்துண்டு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பாதித்தமாயிடும் இல்லையா? பகவான் உளன்ங்கிறதுக்கும் பகவான் ஒத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வாசி இருக்கு அப்படின்னா, இப்ப நீ விஷத்தை சாப்பிடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் நிஜமே விஷத்தை சாப்பிடணும் அப்படின்னு எண்ணத்தோடைய அவர் இருக்காரு. ஆக ஸ்தாபிக்கும் பொழுது என்ன வாக்கியத்தை கொண்டு ஒரு விஷயத்தை மேற்கொண்டு உபபாதனம் பண்ண பார்க்கிறாய், அப்போ ஒரு விஷயத்த நான் ஒத்துட்டேன், அந்த விஷயத்தை ஒத்துக்கொண்ட விஷயத்தை எப்படி நான் ஸ்தாபிக்க போறேன், சில வாக்கியங்களை கொண்டு ஸ்தாபிக்க போறேன். என்ன வாக்கியம்? இப்பதான் நம்பளி விகல்பம் சாதிக்கிறார். என்ன நம்பளி நான் செய்ய என்ன விகல்பம் சாதிக்கிறேன், என்ன வாக்கியத்தை கொண்டு இப்போ சாதிக்க போறேன், என்ன ஸ்தாபிக்க போறேன்னு என்ன கேட்கிறார் ரகுநாத சுவாமி? இருக்கிறான் என்று இருக்கிறான் என்று இருக்கிறான் என்று பிரதிஜையை கொண்டு இப்ப வாசிதா ரங்கசாமி சாமி ஒத்துக்கொண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தார், அப்புறம் மாத்திட்டார் பிரதிஜை. அதுதான் அங்க வாசியே. இருக்கிறான் ஒத்துக்கவே போது கிடையாது. அவன் இல்லை அப்படின்ற அந்த தத்துவத்தை நஞ்சியர் கேட்கிறார், நீ எப்படி ஸ்தாபிக்க போற? பகவான் இல்லை அப்படின்ற அந்த தத்துவத்தை எப்படி ஸ்தாபிக்க போறன்னா, பகவான் இருக்கான் அப்படின்னு வாக்கியத்தை சொல்லி பிரதிஜையை பண்ணி ஸ்தாபிக்க போறியா, பகவான் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்தாபிக்க போறியா அப்படின்னு. அப்பதான் அவன் கேட்பான். என்ன கேட்பான் அவன்? பகவான் இருக்கான், எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் எப்படி ஸ்தாபிப்பேன் உளன்னு சொல்லிட்டா உளன்னு சொல்லி எப்படி இல்லைன்னு சாதிக்க முடியும் அப்படின்னு. அப்ப தாத்பரியம் என்ன? ஆழ்வாரிங்க என்ன சாதிக்கிறார்? நீ எப்படி உளன் அப்படின்னு பிரதிஜா பண்ணின்னு அவன் சாதிக்க, உனக்கு வேண்டியது அபிமதத்தை சாதிக்க முடியாதோ, அதே போல இல்லைன்னு சொல்லியும் சாதிக்க முடியாது. எல்லாம் பிரதிஜானதான் எங்க நோக்கம். அதான் எண்ணில் அப்படின்னு இருக்கு. அது அப்படியே தமிழ் எவ்வளவு அழகா ஓட்டுறது. எண்ணில் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்று பிரதிஜை பண்ணினா என்றால் என்று சொல்லுவாயே என்றால் அப்படின்னு தான் அர்த்தமே. உளன் எண்ணில் உளன் உளன் எண்ணில் கூட இருந்தா நம்ம வேற மாதிரி குழம்பிருப்போம் இல்லையா? உளன் அப்படின்னு எண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி எண்ணத்தை மாற்ற முடியாது. உளன் எண்ணில் உளன். சரி, அப்போ நீ உளன் அப்படின்னு சொன்னா சந்தேகமே கிடையாது, அவன் இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தமா இருக்கு. அவன் உருவம் இவ்வுருவுகள். அப்போ இருக்கான் அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது சொல்ல போனாய் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நீ இருக்கான் அப்படின்ற பிரதிஜானத்தை கொண்டு நீ இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்க போறாய் அப்படின்னா அது ஸ்தாபிக்கவே முடியாது. அப்போ உளன் என்று நீ பிரதிஜை பண்ணுவாயே என்றால் உளன் எனில் உளன் என்ன? ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னா ஸ்தாபிக்கப்படுறதாக ஆகும். அதுக்கப்புறம் அவன் உருவம் இவ்வுருவுகள் என்ன அர்த்தம்? இந்த உருவங்களில் எல்லாம் இருக்கின்றான். அவனை இருக்கு அப்படின்னு பிரதிஜா ஸ்தூலமான ஆகாரம். அதாவது இப்ப இருக்கு அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்துல இருக்கு அப்படின்றதுதான் வரும். இப்ப கடைசியில என்ன விதத்துல இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தத்தை இங்க கொள்ள முடியும் அப்படின்னா இந்த ஸ்தூலமான வடிவத்துல இருக்கான் அப்படின்றதுதான் வரும். ஸ்தூலமான வடிவம் நேரம் அவனுக்கு இல்ல. இந்த விபூதி வந்து ஸ்தூலமான வடிவத்துல இருக்கு. இவ்வுருவுகள் எல்லாம் இந்த இடத்துல இன்னொரு சின்ன கனெக்டிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. நீ அவனை ஒத்துக்கொண்டாயே என்றால் அப்போ பிரமாண சித்தமான இந்த விபூதியும் ஒத்துக்கொள்ள வேண்டியதாக ஆகுமே அப்படின்னு ஆச்சாரிய நடுல ஒண்ணு சாதிக்கிறான். சரியா? அவனை ஒத்துக்கொள்றதா ஆகுது அப்படின்னா அடியே உலகத்தையும் ஒத்துக்கணும், உலகத்தையும் சரீரம் அவனுக்கு சரீரம்னு ஒத்துக்கணும். ஆமா, அது எல்லாமே வேத பிரமாண சித்தமா இருக்கிறபடினால எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆக உளன் எண்ணில், ஏன்னா இவனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா அந்த ஈஸ்வரன் ஜெகத் அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றவன் தானே இந்த சூன்யவாதி. இப்போ
நீ ஒன்ன வந்து நிராகரணமே பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுதுன்னா இந்த ஏரியில இந்த மதக திறந்து விடுற மாதிரி இது. அப்போ எல்லா உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் கடைசியில உன்னை ஒத்துக்க வேண்டியதாக ஆயிடும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிறதா ஆயிடும். இந்த ஒரு சுத்தப்பிரகாஷ் கலை சாதிப்பார். அத்வைதிகளை பார்த்து இந்த சத்தியத்துவம், நித்தியத்துவம், இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. நான் பிரம்மத்துக்கு இந்த ஒரு தன்மையை மட்டும் எடுத்துக்கிறேன், இல்லாட்டினால வாக்கியத்துக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. இந்த ஒரு தன்மை வேதம் பிரமாணம் அப்படின்றதுனால இந்த ஒரு தன்மையை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதே வேதம் தானே எல்லா தன்மைகளையும் சொல்றது அப்படின்னு எல்லாமே வந்துடும் அப்படின்னு இந்த யுக்தியும் சாதிப்பார்கள். ஆக இங்க அது போல என்னன்னா, இவன் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அந்த பிரதிஞானம் வந்து அது உலன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீ பண்ணுவாயே என்றால் பகவான் சித்திச்சிடுவான். அவன் கூட சேர்ந்து பிரமாண சித்தமான எல்லாமே சித்திச்சிடும். சித்திக்கும் பொழுது இந்த உருவங்கள் எல்லாம், இப்ப இந்த உருவம் அப்படின்றது ஸ்தூலமான இந்த ஆகாரத்தை கொண்ட இந்த உருவங்கள் எல்லாம் அவன் உருவம் அப்படின்னு இருக்கு. இவ்வுருவுகள் ஸ்தூலமான இந்த உலகம், இந்த பதார்த்தங்கள் அவன் உருவம் அப்படின்றது. உருவம்னு என்ன அர்த்தம்? எம்பெருமானுக்கு சரீரம். உருவம்னா இங்க சரீரம் அப்படின்னு அர்த்தம். இவ்வுருவம் எல்லாம் அவன் உருவம், இவ்வுருவுகள் அவன் உருவம். சரியா? இவை எல்லாம் அவனுக்கு சரீரம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப அடுத்ததுதான் கொஞ்சம் சிரமம் இதை காட்டும். உளன் அலன். நான் உளன் அப்படின்னு பிரதிஞானமே பண்ண மாட்டேனே. உளன் அலன் அப்படின்னு தானே சொல்லுவேன், இல்லை அப்படின்னு தானே சொல்லுவேன். உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள். உளன் அலன் எனில் அப்படின்னா இல்லைன்னு வெறும சொன்னா சொன்னாலும் சாதிக்க. சாந்திபாமி சாதிக்க. இங்க இல்லைன்னு சொன்னாலும் எது இல்லை, எப்படி இல்லை, அத மாதிரிலாம் கேள்விகள் வரும். எந்த தேசம், காலம், பிரகாரம் அதெல்லாமும் அடிப்படையா கொண்டு வரும். சோ அதனால அது சொல்லும் போது இந்த தேசத்துல இல்ல, இந்த காலத்துல இல்ல அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரகாரத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அது பொருந்தாத இருக்கும். அது அப்படியே சொல்லி இல்ல அப்படிதான் அதை சொல்லணும். அந்த பிரகாஷ் அதான் இதுதான் வந்து நிருபாதிக நிஷேதம் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. வெறும் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆக தேசமோ காலமோ இல்லாட்டி பிரகாரமோ உபாதியாக இப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய வெறுமனே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. லோகத்தன்மை பிரயோகமே கிடையாது. ஆக இப்ப நமக்கு இங்க தேசமோ காலமோ அதுல பெரிய தாற்பயம் கிடையாது, பிரகாரத்துலதான் தாற்பயம். என்ன தாற்பயம்? இப்போ இப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி இல்லை, இப்படி அல்லன்னு சொல்லலாமா? இப்படி இல்லைன்னே சொல்லலாம். இது அத்தியந்த அபாவத்தையே சொல்லலாம். இப்படிப்பட்ட பிரகாரத்துடன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரகாரத்துலதான் தாற்பயம். இப்போ அப்ப என்ன ஆகும்? உளன் அலன் எனில் அவன் உளன் அலன் அப்படின்னு சொன்னாயே என்றால் என்ன ஆகும்? இந்த பிரகாரத்துல இல்லை, மற்றொரு பிரகாரத்துல ஸ்தூலமாக இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரகாராந்தரம். அப்ப ஸ்தூலமான வடிவம் அது ஒரு பிரகாரம், அதே போல சூக்ஷ்மமான வடிவம் அப்படின்னு மற்றொரு பிரகாரம். அப்ப இந்த பிரகாரத்துல இல்லை, மற்றொரு பிரகாரத்துல எனக்கு நான் இங்க வேண்டியபடி நான் அர்த்தத்தை வச்சிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? சரி, சூக்ஷ்மமான வடிவத்துல இருக்கா அப்படின்னு நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு தாற்பயம். சரியா? இங்க ஒரு சின்ன மறுபடியும் ஒரு சூக்ஷ்மமான அம்சம் இருக்கு. இந்த உளன் அலன் எண்ணில் அப்படின்னு சொன்னாலே நேர சூக்ஷ்மமான வடிவம் அப்படின்னு அர்த்தம் கொள்ள வேண்டாம். என்ன இந்த நேர ஆச்சாரியாளுக்கு தாற்பயம் அப்படின்னா, நீ உளன் அலன் அப்படின்னு சொன்னா கூட இப்படி இருக்கான் என்று சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னாலே மற்றொரு வடிவத்துல இருக்கான் அப்படின்னு தான் தாற்பயம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப இந்த மற்றொரு வடிவம்ன்றது என்ன அப்படின்னா, நான் வேணா இங்க இப்படி வச்சுக்கிறேன், சூக்ஷ்மமான வடிவம் அப்படின்னு நான் வேணா வச்சுக்கிறேன் அப்படின்னு. சரியாக என்ன இங்க நோக்கம் அப்படின்னா, பகவானே இல்லை அப்படின்னு நிராகரிக்கவே முடியாது. இன்னபடிப்பட்டவனாக இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு நிராகரிக்க முடியுமே ஒழிய அப்ப என்ன சித்திக்கும்? மற்றொரு வடிவத்துல இருக்கான் அப்படின்னு சித்திக்கும். இங்க நான் அந்த வடிவத்தை எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, சூக்ஷ்மமான வடிவம் அப்படின்னு நான் வச்சுட்டு போறேன். அப்ப வச்சுக்கும் பொழுது என்ன ஆகும்? உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், அவன் அருவம் இவ்வருவுகள். இவ்வருவுகள் அப்படின்னு இருக்கு. அருவுகள்னா
வடிவம் கண்ணுக்கு தெரியாத சரியா, வடிவமற்றவைகள், கண்ணுக்கு தெரியாதவைகள், சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவைகள், பிரய தசையில சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவைகள். இவ் அருவம் அவன் அருவம் அப்படின்னு இருக்கு. இங்க ஒரு வாசி இருக்கு, போன வரிக்கும் இந்த வரிக்கும் வாசி இருக்கு. அங்க என்ன சொன்னோம் நம்ம, இவ் உருவம் அவன் உருவம். உருவம் அப்படின்னா சரீரம் அப்படின்னு பார்த்தோம். இங்க இவ்வருவுகள் அவன் அருவுகள் அப்படின்னு இங்க அடியனுக்கு தோன்றதுதான் தவறு இருக்கலாம். நான் நேர வியாக்கியானத்தை என்ன சாதிக்கிறாரு அப்படின்னு சரியா புரியல. இதுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆச்சாரியால் திருவிழா இதுதான் அப்படின்னு தோன்றது. போனதுல சொல்லணும் இவ்வுருவுகள் அவனுடைய உருவம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஸ்தூலமான பதார்த்தங்கள் சத்தியமாக சொன்னாலே இந்த ஸ்தூலமான பதார்த்தங்கள் அவனுக்கு சரீரமாக, அவனுக்கு உருவம், அவனுக்கு சரீரமாக இருக்கின்றன. சுலபமா அர்த்தம் புரிஞ்சிருக்கு. இரண்டாவது வரியில இவ்வருவம் சூக்ஷ்மமான பதார்த்தங்கள் அவனுக்கு அருவம் அப்படின்னா அவன் அருவம் அப்படின்னு சரியா அர்த்தம் வரல. இந்த இது பன்னீராயிரப்படியில அவன் அருவம்க்கு தனக்கு பிரகாச ரூபமாயும் அப்பிரகாச ரூபமாயும் உள்ள பிரகாரமா இருக்கிற அப்படின்னு கொடுத்திருக்கு. ஆனா அருவம் அப்படின்றதுக்கு பிரகாசகம் அப்படின்னு ஒரு, இப்போ உருவம் அப்படின்னாலே சரீரம் நேர சப்தத்துக்கே அர்த்தம் அப்படின்னு சுலபமா வந்துடும். அருவம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், அவனுடைய, அதாவது இப்போ அவனுடைய உருவம் அப்படின்றது இல்லையா, அவனுடைய சரீரம் அப்படின்னு சுலபமா சொல்லிடலாம். உருவம்னா சரீரம். அவனுடைய அருவம், அருவம்னா கை அப்படின்னு அர்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்ப அவனுடைய கை அப்படின்னு சொல்லலாம். இல்ல அருவம்னா முகம்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ அவனுடைய முகம் அப்படின்னு சொல்லலாம். அருவம் அப்படின்றது சொல்லுக்கு என்ன அர்த்தம், அருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத, அவனுடைய அப்பிரகாசகமான, அவனுடைய கண்ணுக்கு தெரியாத அப்படின்றது அந்த பிரதிசம்பந்தியா சரியா வரல. இப்படி வச்சுக்கோங்க, அவனுடைய சிஷ்யன் அப்படின்னா அவனுடைய புத்திரன் சரி ஓட்டுறது, அவனுடைய குடம் சரியான பிரயோகம் அது. அவனுடைய குடம் சொல்லலாமா அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவனுடைய குடம் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய குடம் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய புத்திரன், அவனுடைய குடம், ரெண்டுத்துக்கு என்ன வாசி, ரெண்டுத்துல அவனுடைய அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. ஏதாவது வாசி தெரியாது. அவனுடைய குடம், அவனுடைய புத்திரன், இன்னும் ஜனித்தது, இன்னொன்னு அவன் அக்வயர் பண்ணினது. சரியா, அந்த மாதிரி ஒரு அது இன்னும் என்ன வாசி அப்படின்னா, இங்க இந்த புத்திரன் அப்படின்றது எல்லாமே சசம்பந்திக பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா பிறந்தவன், எதிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு கேள்வி வரும். அப்ப அவனுடைய புத்திரன், அப்ப அவனிடத்துல இருந்து பிறந்தவன், சசம்பந்திக பதார்த்தம். குடம்னா அப்படி கிடையவே கிடையாது. குடம் யாருடைய அப்படின்னா நியமேன கேள்வி வரணும்னு அவசியமே கிடையாது. அப்ப அவனுடைய குடம் அப்படின்னு சொன்னா அவன் சுவாமியாக இருக்கிறான் இந்த குடத்துக்கு, அவனுடைய சொத்தாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துக்கு அவனுடைய அப்படின்னு. உருவம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது சசம்பந்திகமா அசம்பந்திகமா இந்த பதார்த்தம்? அப்போ அவன் உருவம் அப்படின்னு சொன்னா அவனுடைய உருவம் அப்படியே பக்கவா ஒட்டுறது. சுவாமி ஸ்தூலம் இது சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லிட்டே நீங்க, அது ஸ்தூல சரீரம் தெரியறது, நம்மளுக்கு பேசச்சே எக்ஸ்பிளிசிட்டா தெரியறது. இது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லிட்டேன், அது ஒத்துண்டா அதுவும் சரீரம் தானே டைரக்டா? இல்ல நல்ல கேள்வி. ஆனா இந்த உருவம் இருக்கு இல்லையா, ரெண்டு உருவம் இருக்கு. உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், அங்க இவ்வுருவுகள் அப்படின்றது இல்லையா, அந்த உருவம் அப்படின்றதுக்குதான் சூக்ஷ்மமான பதார்த்தங்கள், இது ஸ்தூலமான பதார்த்தங்கள் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். இவ்வுருவங்கள் ஸ்தூலமான பதார்த்தங்கள். நான் சரீரம் நாங்க எதுவுமே சொல்லல, ஸ்தூலமான பதார்த்தங்கள் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். நான் சொல்ல ஆச்சாரியர்கள் சாய்ச்சது. இவ்வுருவம் அப்படின்னா ஸ்தூலமான பதார்த்தங்கள். இவையெல்லாம் அவனுக்கு உருவம், அவனுக்கு சரீரம். சரியா, இப்ப இங்க சசம்பந்திக பதார்த்தம் இருக்கிறதுனால ஒரு குழப்பமும் கிடையாது. ரெண்டாவது வரியில மறுபடியும் அங்க ரெண்டு அருவம் அப்படின்னு வருது இல்லையா, இவ்வருவுகள் அவனுக்கு அருவம் அப்படின்னு வருது.
அவனுக்கு அப்படின்னு வரல, அவன் அருவம் அப்படின்னு வருது. இந்த முன்னாடி அவன் உருவம் அப்படின்றது அவனுக்கு உருவம் அப்படின்னு ஒட்ட கஷ்டம். ரெண்டாவதுல இவ்வருவம் அருவம் அப்படின்னா இப்போ சூக்ஷ்மமான பதார்த்தங்கள். அவன் அருவம் அப்படின்றதுல இது அவனுடைய புத்திரன் அப்படின்றது போல கிடையாதுங்க. இந்த குடம் தேவதத்தனுடைய குடம், இந்த குடம் அவனுடைய குடம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அவனுக்கு அவனுக்கு சரீரமாகவோ இருக்கக்கூடிய இந்த அருவங்கள் அப்படின்னு வாசி புரியறதாகும். இங்கேயா கடைசியில சரீரம் அப்படின்னு சொன்னா, ஆனா முன்னுக்கும் இதுக்கும் போனா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அந்த அவன் அருவம்னு சொல்றது இங்க அந்தர்யாமித்துவத்தை சொல்றதா சுவாமி? அவன் அருவம் அப்படின்றது அவனுக்கு அருவமாக, அவனுடைய அருவமாக இருக்கின்றன இவை. கடைசியில அந்தர்யாமியாக இருக்கா அப்படின்றதுதான். ஆனா அந்தர்யாமின்றது சொல்லே இல்லையே, முன் வாக்கியத்துல சொல்லு இருக்கு. அவன் உருவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னாலே அவன் அந்தர்யாமி அப்படின்றது தெரிய இருக்கு. இங்கு அவனுடைய இவ்வருவங்கள் எல்லாம் அவனுடைய அருவம். எவ்வளவு அளவுக்கு புரிஞ்சிருக்கு? நீங்க கொஞ்சம் கஷ்டமான இப்படி தோணிச்சு சுவாமி எனக்கு. எனக்கு எப்படி தோணித்து, அதாவது அவனுக்கு அருவம்ங்கிற அவன்கிட்ட அருவம்ங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கு. அது எப்படின்னாக்கா இந்த சூக்ம பதார்த்தங்களுடைய சூக்ம பதார்த்தங்களான அருவங்கள் தான் அவனுக்கு அருவம் அப்படின்னு தோணுது. அதேதான் சரியா. இப்போ அவனுடைய அருவம் அப்படின்ற குவாலிட்டி, அதாவது இந்த அருவங்கள் எல்லாம் அவனுடைய அருவங்கள். இந்த குடங்கள் எல்லாம் தேவதத்தனுடைய குடம் அப்படின்னு அவனுடைய சொத்து அப்படின்றது அந்த உடைய அப்படின்றதுனால தெரிய வருது இல்லையா? அதே போலதான் இவ்வருவங்கள் எல்லாம் அவனுடைய அருவங்கள், அவனுக்கு சொத்தான அருவங்கள். அது எப்படி சொத்து அப்படின்னா சரீராத்ம பாவ ரீதியால்தான் சொத்தாக இருக்கு. இப்ப புரியுறதா? அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடியது கண்ணுக்கு தெரியாதது ரெண்டுமே எம்பெருமானுடைய சரீரம். அருவம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாதது, உருவம்ங்கிறது கண்ணுக்கு தெரியறது. அது மேலிட அதுக்குள்ள ஒரு சூக்ஷ்மமான விசாரம் ஒண்ணு இருக்கு. அந்த அவன் உருவம் அப்படின்றதுக்கும் அவன் அருவம் அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய வாசி ஒண்ணு இருக்கு. இது பரவாயில்ல. இது மேலிட இருக்கக்கூடியது. ரகுராமன் சாமி ஒரு தடவை அனுவாதம் பண்ண முடியுமா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வாசி அங்கே? அதான் இப்போ இந்த புத்திரன்னு சொன்னா உடனே தானா கேள்வி வருது யாரோட புத்திரன் அப்படின்னு. ஆனா குடம்னு சொன்னா அது மாதிரி ஒரு கேள்வி வர தேவையில்லை. அது மாதிரி அங்க அவன் உருவம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் இவ்வுருவுகள்னா இந்த உருவுகள்லாம் எம்பெருமானுடைய உருவமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த இதெல்லாம் சரீரம் அப்படின்னு சொல்றோம். இந்த உருவங்கள்லாம் சரீரம் தான். யாரோட சரீரம்னா பகவானுடைய சரீரம் அப்படின்னு கேள்வி வரும். அப்படின்னு கேள்வி பதில் வரும். அந்த அந்த உருவம் அப்படின்ற பொழுது சரி அப்படியே தேவர் கொண்டு போறது அதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனா அங்க உருவம் அப்படின்றதே அங்க சரீரம் அப்படின்ற அர்த்தத்துல இல்ல. உருவம் அப்படின்னாலே அங்க முதல் உருவம் இருக்கு இல்லையா, அது ஸ்தூல வடிவத்தில் உள்ளவை அவ்வளவுதான் அர்த்தம். அங்க உருவம் அப்படின்னா வடிவத்தை கொண்டவை அப்படின்னு அர்த்தம். அந்த வாசி புரியுறதா? முதல் வரியில இருக்கக்கூடிய ரெண்டு உருவம் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, ஒரு உருவத்துக்கு என்ன அர்த்தம்? இவ்வுருவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தூலமா இருக்கிறது. ஸ்தூலமா இருக்கிற இவ்வளவுதான் அர்த்தம். சரியா? வடிவத்தை கொண்டு ஸ்தூலமாக இருப்பவை எவ்வளவுதான் அர்த்தம். ரெண்டாவது உருவத்துக்கு என்ன அர்த்தம்? சரீரம், பகவானுக்கு சரீரம் அப்படின்னு அர்த்தம். இப்ப வாசி புரியுறதா? இவ்வுருவங்கள் ஸ்தூலமாக வடிவத்தை கொண்டு இருக்கக்கூடியவைகள், கண்ணாலே காணக்கூடியவைகள், இவையெல்லாம் அவனுடைய உருவம், அவனுடைய சரீரம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வரியில இவ்வருவங்கள் வடிவம் அற்றவைகள், இவைகள் எல்லாம் இந்த பொருள்கள் எல்லாம் அவனுடையவைகள், இது மட்டுமே போதும். இவ்வருவங்கள் எல்லாம் அவனுக்கு சொத்து, இவ்வளவுதான் தாற்பயம். இந்த குடமானது தேவதத்தனுடையது அப்படி சொன்னா போறாதா? அந்த ஸ்தானத்துல ஆழ்வாரிங்க என்ன, இந்த குடம் எல்லாம் இந்த குடம் தேவதத்தன் உடையது அப்படின்னு சொன்னாலே போதும். இப்ப இந்த குடம் தேவதத்தனுடையது அப்படின்னு அந்த வாக்கியத்தை ஆழ்வார் எப்படி மாத்துவார்? ஆழ்வார்கிட்ட கொடுத்தா இந்த ரீதியில் எப்படி மாத்துவார்? இந்த குடம் தேவதத்தனுடைய குடம் மாற்றி புரியுறதா? இந்த குடம் தேவதத்தனுடையது அப்படின்னு சொன்னாலே போதும்ல. இந்த குடம்
தேவதத்தனுடைய குடம் அப்படின்னு சொல்றதுனால எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்க போகுது? இதே போல இவ்வருவங்கள் எல்லாம் அவனுடையவைகள் சொன்னாலே போதும். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார்? இவ்வருவங்கள் அவனுடைய அருவங்கள், அவனுக்கு சொத்தான அருவங்கள். இவ்வருவங்கள் எல்லாம் அவனுக்கு சொத்து அப்படின்னு சொன்னாலே போதும். இப்படிதான் எனக்கு தோன்றது. ஒரு காலம் இந்த அருவம் அப்படின்றத வேற ஏதாவது வழியில அர்த்தம் நம்ம மறுபடியும் சேவிச்சு பாக்குறேன். யாருக்கு ஏதாவது பெரியவார் இடத்துல காலட்சேபம் கேட்டு மற்ற ஏதாவது அர்த்தம் தோணிக்கிறாலும் அவசியம் சொல்லலாம். இவ்வருவங்கள் இவ்வருவம் அவன் வரும். அப்புறம் உளனென இளன இவை குணம் உடைமையில். உளனென இளனென இவை குணம் உடைமையில். முழுவரிக்கு என்ன அர்த்தம்? உளன் என்றும் இளன் என்றும் 2 வகை குணங்களை கொண்டவர். அப்ப என்ன அடுத்து? உளன் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பண்பை காட்டுறது, ஏதோ ஒரு விதத்துல இருக்கான், அஸ்தித்வம் அப்படின்ற ஒரு பண்பை காட்டுறது. இளன் அப்படின்னு சொன்னாலும் வேற ஒரு தர்மத்தை காட்டுறது. ஆக உளனென இளன் என என்று இருக்கிற உளனென இளனென இவை என இருக்கின்ற இவை குணமுடைமையில் என்று 2 குணம் உடைமையில். உடைமையில்னா இவை குணம் உடைமையில். சூஷ்மமாகவும் இந்த குணத்தை ஸ்தூலமாகவும் இந்த குணத்தை கொண்ட ஒன்று அப்படின்னு ஒரு வஸ்து அப்படின்ற மாதிரி வந்து 2 தன்மைகளை உடைய வஸ்து. வஸ்துவாக அந்த உடைமையில் அப்படின்னு இருக்கு இல்லையா? இரு பண்புகளை இருக்கிறபடியினால் அப்படின்னு அர்த்தம். உடைமையில் அப்படின்னா இருக்கிறபடியினால். ஆக இருக்கிற ஒரு வஸ்துவே 2 பண்பை கொண்டது என்று ஏற்பட்டபடியினால், என்று இருக்கிறபடியினால். புரியுறதா? உளனென இளனென இவை குணம் உடைமையில். ஆக குணமாக குணம் உடைமையில குணமாக இருக்கிறபடினால குணத்தை உடைய அந்த பொருள் இருக்கிற அப்படின்னா ஒரே அம்சம் அடி யாக்கை சரி கொண்டு. உளநன்கிரைத்தையும் இளநன்கிரைத்தையும் இவை 2ஐயும் குணமாக உடையன் ஆகையாலே. சரியா? உளனென இளன இவை குணம் உடைமையில் இருக்கிறபடியினால் இவை 2ம் 2 தர்மம் ஆயிற்று. இது ஈட்டுல இருக்கு. உரையில் என்ன இருக்கு? உளனென இளனென இவை உளன் என்றும் இளன் என்றும் சொல்லுகிற இவற்றை குணமுடைமையில் குணமாக உடையன் ஆகையாலே. சரி, இந்த தர்மி வரைக்கும் தான் போறேன். இது 2 குணம் உடைமையில் அப்படின்னா குணமாக உடையவனாக இருக்கிறபடியினால். சரியா? அப்படிதான் அர்த்தம். ஆக இவை 2ஐயும் குணமாக உடையவனாக இருக்கிறபடியினால். உடைமையில் உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளன் இரு தகமையோடு. அப்ப என்ன அர்த்தம்? உளன் இரு தகைமைனா தன்மை. தன்மை. ஆக சூஷ்மமாகவும் ஸ்தூலமாகும். ஆமா, அந்த 2 தன்மைகள். இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனம் தான். அதேதான் அப்படின்னு கொள்ளணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீ உள்ளன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு வடிவத்துல உள்ளன் அப்படின்னு ஆகும். நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நான் ஸ்தூலமான வடிவம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நீ இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வடிவத்துல இருக்கா அப்படின்னு தான் ஆறுது. என்ன வடிவம்னா சூக்ஷ்மமான வடிவம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது புரியுறதா? நேர வந்து உள்ளன் அப்படின்னு சொன்னாலே ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படின்றதுதான் ராமானுஜ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? ஆனா இந்த உளன் இளன் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது எல்லா சித்தாந்தத்துக்கும் பொதுவான நியாயம். என்ன சொல்ல வரேன்னு புரியுறதா? புரியுதா? இங்க வந்து நம்ம உளன் அப்படின்றது வந்து நான் ஸ்தூலம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இளன் அப்படின்னு சொன்னா வேற ஒரு தர்மம் அப்படின்றது நான் சூக்ஷ்மம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத நம்மளுடைய இங்க அருள் செய்யறது ஆழ்வர். ஆக
இப்படி உளன்னு சொன்னாலும் சரி, இளன்னு சொன்னாலும் சரி, அது ரெண்டு தர்மங்கள் அத்தை உடையவன் அப்படின்னா சித்திக்கும், உடைமையில் என்று சித்திக்கிற உடையவனாக இருக்கிறபடியினால உளன் இரு தகமையோடு, அதனால ரெண்டு தர்மங்களோட அவன் இருக்கான் அப்படின்றதான் ஆகும். உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பரந்தே, பரந்தே ஒழிவிலன். எல்லா பொருள்களையும் வியாபித்திருக்கிறான். அது பரந்து அப்படின்னு ஒன்று விடாமல் எல்லா இடத்தும் குறைவில்லாமல். ஆமா, இல்லை செய்ய முடியாதவனாக உள்ளும் புறமும். அப்படியா? இந்த ஒரு இந்த அகராதியம் இந்த ஒழிவு அப்படின்றது என்ன அர்த்தம்? ஒழிவுன்னா ஒழிவிலன் இல்லை செய்தல். இல்லை செய்தல் இல்லை செய்தலா? இப்ப ஒழிவில் காலம் அப்படின்னு வருது இல்லையா? ஒழிவே கிடையாதுன்னு ஒரு ஒரு இடைவெளியே இல்லாம, பிரிவில் அந்த இடைவெளி இல்லாமல், அப்படியே இடைவெளி இல்லாமல், இடைவெளி இல்லாமல் வியாபகனாக பறந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஆமா, வியாபகனாக. அதாவது இந்த ஒழிவிலன் பரந்தே ஒழிவிலன் அப்படின்னு, ஒழிவிலன் பரந்தே அப்படின்னு இருந்தா கூட முன்னாடி அந்த இதே மாதிரி பாட்டு பரந்தே ஒழிவிலன் ஓய்வில்லாமல் வித்தவுட் ஆல் என்ன சரியான வார்த்தை? குறைவில்லாமல். நான் ஸ்டாப் இல்ல, இந்த ஒழிவுன்றது ஓய்வில்லாமல் குறைவில்லாமல் சொல்லணும். ஒழிவே கிடையாதுன்னு. இடைவெளி இல்லாமல் இடைவெளி ஒழிவே கிடையாது அவனுக்கு. இடைவிடாமல் ஒழிவு அப்படின்றதுக்கு இலகல், ஓய்வு, மறைதல் அப்படின்னா இல்லையா? ஒழிவு. இடைவிடாமல் இடைவிடாமல் இல்ல, அவிவு அப்படின்றது அவியத்து அப்படின்னு அழிந்து போறது. நிற்றல், ஓய்வு, முடிவு, அறல், அற்றுப்போதல், அற்றம், விலகுகை, மறைதல். சுவாமி நீங்க அகிலன்னு ஃபர்ஸ்ட் சீபாஷா ஆரம்பிச்சு ஏன் அகிலன்னு சொன்னாரு? அகில அப்படின்றது இல்லையா? அந்த அகில இல்லாம கூட அகில ஒன்று விடாமல் அப்படின்னு வருது இல்லையா? ஆக இந்த ஒழிவு அப்படின்றது வந்து சரியா இருக்கா? தமிழ் ரகுராமன் சுவாமி, ஒழிவு அப்படின்றதுக்கு சரியா வருதா? ஒழிவு இல்லாமல் அப்படின்னு பாக்குறேன் சுவாமி, சரியா தெரியல. பரந்துடன் ஒழிவிலன் அப்படின்னு இல்லையா? அந்த ஒழிவு அப்படின்றது வந்து இந்த அகில போலதான். ஒன்று விடாமல் நான் உடன் என்கிற சொல்லாலே உண்மையை சாதித்தேன், நீ இளன் என்கிற சொல்லாலே உண்மையை சாதித்தாய், ஆக இருவருமாக உண்மையை சாதித்தோம். இனி அவன் உடனானால் உடனாமா போலே, அவன் உடனாமா போலே சவிபூதிகனாகவே உடனாக அமையாதோ என்கிறார். ஒழிவிலன் பரந்தே ஒன்று விடாமல் வியாபித்திருக்கிறது அப்படின்றதுதான் தாத்பரியத்துக்கு அர்த்தம். ஒழிவிலன் ஒழிவின்றியே நிற்கும் அவன், அவற்றை வியாபித்து ஒழிவின்றியே நிற்கும் அவன் அப்படின்னு 12 சுலபமா இருக்கு. பரந்து ஒழிவிலன், அவன் வந்து அவனுக்கு அழிவே கிடையாது அப்படின்ற மாதிரி 12 சுலபமா வியாக்கியானம் இருக்கு. மற்றதுல வந்து இவ்வழியாலே விபூதியையும் வியாபித்துக் கொண்டே ஒழிவிலன் அப்படின்னு, இவனுக்கு வியாபிக்கும் பொழுது ஒழிவில்லை. அந்த வாசி புரியாதுதான். இது மட்டும் சிம்பிளா வச்சுக்கோமே. 12 அவன் வியாபித்திருக்கான், அவனுக்கு ஒழிவில்லை, அவனுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு நேரே வச்சுட்டு இருந்தான். ஆனா வியாபிக்கும் போது அவனுக்கு ஒழிவில்லை அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வியாபிக்கும் பொழுது பரந்தே ஒழிவிலன், வியாபித்துக் கொண்டே ஒழிவிலன். அவன் வியாபிப்பது சாதிச்சது ஓய்வில்லாமல் எப்போதும் எல்லாவிடத்திலும் பறந்து வியாபித்து காணப்படுகிறான். அப்படிதானே கிடைக்கிறது. அவனுடைய வியாபித்தல் அப்படின்ற செயல்ல ஒரு ஒழிவில்லை. இப்ப தேசத்தாலையும் சரி, காலத்திலாலும் சரி, எதையும் விடாமல் அப்படின்றதுதான் கிடைக்கிறது. சரி, நாளைக்கு நம்ம 8 மணிக்கு இது பார்ப்போம்.